நம்முடைய தர்மயாதீனத்தினுடைய ஆதி குரு முதல்வர் குருஞான சம்பந்தரின் குருநாதராக விற்றிருக்கக்கூடிய கமலை ஞான பிரகாசருடைய சன்னதியிலே இப்போது ஞான செங்கோலோச்சி வரக்கூடிய 27வது குருமகா சன்னிதானங்களினுடைய அருளானையின் வண்ணம் சைவ சித்தாந்த மாலை நேர கல்லூரியினுடைய தொடர் சிந்தனையிலே நாம் இன்றைக்கு உண்மை விளக்கம் என்கின்ற நூலிலே சென்ற வகுப்பில் நாம் சில செய்திகளை சிந்தித்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இப்போது உண்மை விளக்கம் நூலிலே இருந்து தொடர்ந்து சிந்திக்கலாம். இதுவரைக்கும் எத்தனை பாடல்கள் பார்த்துருக்குறோம்? 15 தத்துவங்களை பார்த்துருக்குறோம். அதெல்லாம் என்ன தத்துவம்? என்ன தத்துவங்களை பார்த்துருக்குறோம்? அதெல்லாம் ஆன்ம தத்துவங்கள். ஆன்ம தத்துவங்களில் பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5 ஆக இந்த 3ஐயும் மொத்தம் 15 தத்துவங்களை நாம் சிந்திச்சிருக்கிறோம். 13வது பாடல் வரை நம்ம சிந்தித்து நிறைவு பண்ணியிருந்தோம் சென்ற வகுப்பில். அடுத்து இப்பொழுது 14வது பாடல். இதில் கண்மேந்திரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்மேந்திரியங்கள் 5. நமக்கு அந்த கண்மேந்திரியங்கள் 5 என்னென்ன அப்படின்னு நமக்கு இங்கே இந்த பாடலில் காட்டுறார். கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் ஆக கருதும் நாளும் அது. இங்கே இந்த கண்மேந்திரியங்கள்ங்கிறது 5. கண்ணுதல் நூல். கண்ணுதல், நுதல்னா நெற்றி. வேற யாருக்கும் நெற்றியில் கண் கிடையாது, சிவபெருமானுக்கு உண்டு. அதனால சிவபெருமானுக்கு தான் கண்ணுதலோன் அப்படிங்கிற சொல்ல. அதனால கண்ணுதல் நூல், இறைவன் அருளிய நூல் ஓதியிடும், இவ்வாறு ஓதுகின்றன. கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமாக பேசுவது முதலாக இருக்கக்கூடிய செயல்கள் நம்ம இன்னைக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோமே, அதனால் அந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்டுதான் நடக்கிறது. நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி குதம் மண்ணு குதம் உபத்தம் ஆக கருதும் நாளும் அது. இதில் வாக்கு அப்படிங்கிறது முதல்ல சொல்கிறாங்க. அடுத்து 2வது பாதம், 3வது பாணி, 4வது குதம், 5வது உபத்தம். இது அப்படியே தமிழில் சொல்லணும்னா வாக்குன்னா வாய், பாதம்னா கால், பாணி கை, குதம் எருவாய், உபத்தம் கருவாய். இப்போ இந்த 5ம் கண்மேந்திரியங்கள் அப்படின்னு வரும். சரிங்க, இதில் வாயின்னு சொல்கிறீங்க, வாய் ஏற்கனவே அவன் பார்த்த மாதிரி இருக்கே. ஞானேந்திரியங்களில் ஒரு வாய் ஒன்று பார்த்தோமே. வாய் ஒரு வேலையாக பார்க்குது, 2 வேலை பார்க்குது இல்லையா? ஞானேந்திரியங்கள் இருக்கக்கூடிய வாய் பேசுகிற வாய், கண்மேந்திரியத்தில் இருக்கிற வாய் சாப்பிட்ற வாய். அது 2ஐயும் மாற்றி சொல்லுவாங்க. ஞானத்தை அழியக்கூடியது அந்த நமக்கு வாய் அப்படிங்கிறத இங்கே தான் கண்மேந்திரியங்களில் தான் நமக்கு சொல்கிறது வழக்கம். ஆனால் நம்ம ஞானேந்திரியத்தில் வாய் இருக்கா? நாக்கு இருக்குது. நாக்கு சுவை அறியக்கூடியது. அப்போ உண்ணக்கூடிய நாக்கு ஞானேந்திரியம், பேசக்கூடிய நாக்கு வாய் கண்மேந்திரியம். வாய் பேசுது அப்படின்னா அதில் உள்ள நம்ம நாக்கு சுவை அறிவதற்காக மட்டுமே இருக்கக்கூடியது. வாய்ங்கிறது ஒட்டுமொத்த உறுப்பும் சேர்ந்து பேசக்கூடியது. அதில் பல் இருக்கணும், உதல் இருக்கணும், அந்த முழு அமைப்பு இருந்தால் தான் பேச முடியும். ஏதாவது ஒன்று இல்லைனாலும் பேச முடியாது. நாக்கு இல்லைனா பேச முடியாது, பல் இல்லைனா
பேச முடியாது. பேச முடியும், அடுத்தவங்க புரிஞ்சிக்க முடியாது, சரியான சொல் அமைப்பு வராது. அதனால தான் பல் போன போதே சொல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது முழுசாக இருக்கிறது. பேசக்கூடிய வாய் எனது கண்மேந்திரியம். சுவையை அறியக்கூடிய நாக்கு தான் ஞானேந்திரியம். குழப்பமா இருக்கா? ஞானம்னா அறிவு தானே, அவ பேசினா தானே நமக்கு அறிவு வரும், அது ஞானேந்திரியம் தானே அப்படின்னு நாம் யோசிக்கிறோம். ஆனால் பேசுறதுனால ஏதாவது ஞானம் வருமா அப்படின்னா, கேட்பதுனால ஞானம் வரும், பேசுறதுனால ஞானம் வருமானா, நல்லவர்களோட பேசினா ஞானம் வரும். நாம் அப்படி யோசிக்கிறோம். ஆனால் அறிதற்குரிய கருவி தான் ஞானேந்திரியங்கள். சுவையை அறிவதனால் அந்த சுவை அறியக்கூடிய நாக்கு தான் ஞானேந்திரியம். ஆனால் இங்கே பேசக்கூடிய வாய்ங்கிறது கண்மம். நம்ம பேச்சு மூலமாக தான் ஒருவரை தொடர்புபடுத்திக்கிட்டு, ஒரு கட்டளை மூலமாக, ஒரு அதிகாரின்னா பேச்சு மூலமாக ஒருத்தரை தொடர்பு கொண்டு அவர்களை ஒரு பணி செய்ய வைக்கிறோம். செயல்படுத்துகிற விதம் அப்படிங்கிறது நம்ம வாயின் மூலமாக தான் நம்ம நிறைய செயல்படுத்துறதுனால இந்த வாய் அப்படிங்கிறது நமக்கு கண்மேந்திரியத்தில் இருக்குது. அப்போ இந்த கண்மேந்திரியங்களில் முதல்ல வாய் அப்படிங்கிறது அது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறது அடுத்த பாடலில் சொல்கிறார். வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும், கால் போக்கு ஆறும் காற்று இடமா, புல்கி அனல் ஏற்கும் இடும் கை, குதம் நீர் இடமா மலாதி விடும், பார் இடம் உபத்தம் விந்து. இங்கே இந்த ஐம்பொறிகள், கண்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 5 கருவிகளும் என்ன செய்யும் அப்படின்னா, வாக்கு அப்படிங்கிற இந்திரியம் ஓசை என்கின்ற தன்மாத்திரை, நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, ஆகாய தத்துவத்தினுடைய அந்த பூதத்தினுடைய தன்மாத்திரை எது? ஓசை. அந்த ஓசையை இடமாக கொண்டு, அந்த தன்மாத்திரையை கொண்டு வாய் என்ற உறுப்பின் வழியாக இந்த வாக்கு தத்துவம் பேசும். அடுத்து பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய கால். ஊறு என்கின்ற தன்மாத்திரையை கொண்டு காற்றாகிய அந்த கால் என்கின்ற உறுப்பின் வழியாக, அந்த காற்று தத்துவத்தின் வழியாக போவதும் வருவதுமாகிய அந்த செயலை செய்யும். வாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரியம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒளி என்கின்ற தன்மாத்திரையை இடமாக கொண்டு கை என்ற உறுப்பின் வழியாக ஏற்றுக்கொள்வதையும் கொடுப்பதையும் செய்யும். அந்தனருக்குரிய அறுதொழிலில் ஏற்றலும் கொடுத்தலும் இருக்கு. ஒரு பொருளை தானமாக கொடுப்பதும் ஒரு பொருளை தானமாக பெற்றுக்கொள்வதும். அதாவது அவர்களுக்கு ஓதுதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் அப்படின்ற அறுதொழில். அப்படி இருக்கக்கூடிய இதில் இந்த கையினுடைய பணி என்னென்னா, ஒருவருக்கு கொடுத்தலும் ஒருவரிடத்திலிருந்து பொருளை பெற்றுக்கொள்ளுதலும் ஆக இருக்கக்கூடிய இந்த நிலை. அடுத்து குதம் அல்லது பாய்பிரு என்று சொல்லக்கூடிய இந்திரியம். இந்த குதம் என்னன்னா, சுவை என்கின்ற அந்த தன்மாத்திரை இடமாக கொண்டு எருவாய் என்று சொல்லக்கூடியதன் வழியாக மலம் முதலானவற்றை வெளியேற்றும். மலம், நீர் முதலானது, அதுதான் எருவாய் அப்படிங்கிறது. அடுத்து உபத்தம் என்று சொல்லக்கூடியது கருவாய், இந்த பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய இடம். அது மண் என்கின்ற தத்துவத்தினுடைய அந்த பூதத்தினுடைய இடமாக இருந்து செயல்பட்டு, நாற்றம் என்கிற தன்மாத்திரையை இடமாக கொண்டு செயல்பட்டு, அது சுக்கில சுரோனிதம் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஐயும் உற்பத்தி செய்து அது உயிர்களை தோற்றுவிக்கிறது. ஆணிடத்திலிருந்து வர்றது சுக்கிலம் என்றும், பெண்ணினுடைய உடலில் இன்று தோன்றுவது சுரோனிதம் என்றும், அது 2ம் சேர்த்து ஒரு கருவாக உயிராகி பின்னால் நாம் எல்லாம் ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கிறோம். அப்படி இந்த கர்மேந்திரியங்கள் 5ம் இன்னவாறு தொழிற்படுகின்றன என்று சொல்லி நமக்கு ஆன்ம தத்துவங்களில் 20ஐ நமக்கு 15வது பாட்டோடு நிறைவு பண்ணுறார். அடுத்து 16வது பாட்டில் அந்த கரணங்களை பற்றி சொல்கிறார். இன்னும் நமக்கு ஆன்ம தத்துவங்களில் 4 இன்னும் மிச்சம் இருக்குது, அதை அடுத்து சொல்கிறார். அந்த கரணம் அடைவே உரைக்க கேள்.
அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயத்து பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்ற சிந்திக்கும் உணர். இப்போ நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த அந்தக்கரணங்கள் 4 செயல்படணும். அதை சொல்லும்போது மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு இயல்பாக நம்ம சொல்லுவோம். ஆனால் வரிசை முறையில் சொல்லும்போது மனம் புத்தி ஆங்காரம் சித்தம், இதுதான் அதனுடைய வரிசை. சரி, எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னால் செயல்படக்கூடிய வரிசை சித்தம் மனம் ஆங்காரம் புத்தி, இப்படி தான் அது தொழில்படும் செயல்படக்கூடிய விதத்தில். ஆனால் அமைப்பு முறையில் முதல்ல மனம் புத்தி ஆங்காரம் சித்தம் அப்படிங்கிற வரிசையில் இருக்குது. அதை தான் உங்களை சொல்லியிருக்காங்க. அப்போ மனம் என்ன செய்யும்? பொறி வழியாக பெற்ற ஒரு பொருளை பற்றும். நம்ம பற்றுதல் அப்படின்னு சொல்லும்போது 2 உறுப்பை பற்றி ஏற்கனவே போன வகுப்புலேயே பார்த்தோம். சென்று பற்றும் கருவி, நின்று பற்றும் கருவி. சென்று பற்றும் கருவி எது? சரி, கவனிக்கல, கவனிச்சோம், எழுதலை, ஞாபகம் இல்லை. சென்று பற்றும் கருவி கண். ஒரு பொருளை கண் அவ்வளோ ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அது போய் பார்த்து திரும்ப இங்கே கொண்டு வந்து சேர்த்தா தான் தெரியும். அதனால் கண்ணுக்கு சென்று பற்றும் கருவின்னு பேர். காது எங்கேயும் போகாது. ஒளி வந்து அந்த காதில் பட்ட உடனே இங்கே பட்ட உடனே தான் கேட்கும், அதுக்கு முன்னால் கேட்காது. ஆனால் கண்ணு போய் பார்த்துட்டு வரும். அப்படின்னா கண் எங்கெங்கேயா போகுது, இங்கே தானே இருக்குன்னா அந்த பார்வை போயிட்டு வரும். ஆனால் காதுக்கு அப்படி இல்லை. அதனுடைய ஒளித்திறன் இங்கேருந்து வெளியில் போய் சவுண்டை கேட்டுட்டு உள்ளே வராது. ஆனால் கண் ஒரு காட்சி பொருளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்ணினுடைய பார்வை அங்கே பட்டு அதை பிரதிபலித்து திரும்ப வந்தால் தான் கண்ணுக்கு தெரியும். இது இன்னும் பின்னால் அடுத்த கடைசி பகுதியில் இன்னும் நுட்பமாக சொல்லுவார். அப்படி இது வந்து சென்று பற்றக்கூடிய கருவி. அடுத்து பார்த்திங்கன்னா நின்று பற்றக்கூடிய கருவி காது. வாரியார் சுவாமி ஒரு பிள்ளைகள் சொல்லும்போது, போய் ஒரு இடத்துக்கு போய் வேலை பார்க்குற ஒரு பெரிய ஆளா, இருந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்குற ஒரு பெரிய ஆளா? அப்போ கண்ணு பெருசா காது பெருசான்னு கேட்பார். காது தான் பெருசு, இருந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்குறதில்ல. ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா அவர் வேலையாளன்னு அர்த்தம். ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அந்த வேலையை முடிக்கிறாருன்னா அவர் பெரிய அதிகாரின்னு அர்த்தம். அப்போ அதனால் இருந்து இடத்துல இருந்து வேலை பார்க்கறதுனால காது தான் பெருசு. அதனால தான் இறைவன் என்ன சொன்னால், எனைத்தாடும் நன்னவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் வள்ளுவர் சொல்கிறார். எங்கிருந்து வேணாலும் நல்லது நம்ம காதில் வந்து விழலான்னு தான் இறைவன் என்ன பண்ணியிருக்கான், காதுக்கு மூடி கொடுக்காமல் வச்சுருக்கான். இன்றைக்கி நாம் மூடி போட்டுக்கிறோம், வேறு எதுவும் கேட்க வேண்டாம், யாராவது பேசுகிறது மட்டும் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாம் தனியாக மூடியெல்லாம் செஞ்சு விதவிதமாக செஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் இறைவனுடைய படைப்பில் நமக்கு வந்து மூடி கிடையாது. காதுக்கு கண்ணுக்கு மூடி இருக்குது, வாய்க்கு மூடி இருக்குது. இதெல்லாம் பார்க்காத இன்னும் கண்ணுக்கு மூடி போட்டு வச்சுருக்கார். இதையெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி வாய்க்கு மூடி போட்டு வச்சுருக்கார். இன்னொன்று காதுக்கு மூடி ஏன் போடல அப்படின்னு சொன்னால், நல்லது எங்கிருந்து எப்போ வேணாலும் வரும், அதனால் அதை கேட்டுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்கணுங்கிறதுனால இறைவன் அதை அப்படியே விட்டுட்டார். அதனால் அது செவிக்கு, அதனால் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு சொல்கிறார். திருக்குறள் போன்ற இந்த சித்தாந்த நூல்கள்லாம், இந்த ஞான நூல்களையெல்லாம் நாம் கற்று தெளிந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். இப்போ ஒரு அறிவு நம்ம பயன்படுத்தலைன்னா அதனால் எந்த பயனும் இல்லை. இப்போ வண்டி ஓட்டுறோம், வண்டி இப்படி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லித்தராங்க. இந்த முறுக்குனா வண்டி போகும், இந்தாண்ட சைடில் என்னங்க இருக்குது, இது பிரேக்குங்க, இதை பிடிச்சிங்கன்னா நிற்கும். அப்படிங்களா, சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வண்டி ஒரு இடத்துல வேகமாக ஓட்டிட்டு போய் யாரோ ஒருத்தர் குறுக்க வந்துட்டாங்கன்னொன்னே பிடிக்கவே இல்லாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா அந்த அறிவுக்கு என்ன வேலை? மேலே போய் இடித்து உளுந்து அவனையும் காயமாக்கி நாமளும் காயமாக்க வேண்டியதுதான். கற்றதனுடைய பயன் என்ன அப்படின்னா, அதன் வழி நிற்றல் தான். அதன் வழி நின்றால்தான் அந்த அறிவு பயன்பாட்டுக்கு வரும். இல்லைன்னா அது வந்து பயன்பாட்டுக்கு வராது. வெறுமனே நம்ம தகவலை தெரிஞ்சு வச்சுக்கலாமே ஒழிய
அதை பயன்படுத்தலைன்னா அதனால் எந்த பயனும் நமக்கும் கிடையாது, அந்த நூலுக்கும் கிடையாது, அந்த நூலை படைத்த ஆசிரியருக்கும் எந்த பயனும் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன செய்யணும்? நூலை நாம் கற்று உணர்வது அதன் வழி நிற்றலுக்காகத்தான். கற்க கசடர கற்க கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக 7 சொல்ல அடக்கிறார். அந்த கற்கங்கிறத கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டிக்கணும். கற்க கசடர கற்க கற்பவை கற்க, கண்டதையும் போய் கற்றுக்கூடாது. எது நமக்கு நம்முடைய ஆன்மாவை முன்னேற்றுமோ, வாழ்க்கைக்கு தேவையானது எதை வேணாலும் படிக்கலாம். இன்றைக்கி ஒவ்வொரு டைமில் ஒரு கட்டத்தில் இந்த படிப்பு தான் ரொம்ப அவசியத்தின்னு எல்லாரும் படித்தாங்க. இன்றைக்கி அது கீழே போயிடுச்சு. இப்போ வேற ஒன்று சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதில் எல்லாரும் போய் சேர்ந்தாங்கன்னா அப்புறம் அதில் இருக்கிறவங்களாம் வேலையை விட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொன்று சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகியல் அறிவுக்காக, இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாம் ஒன்றை சிறந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்ச காலத்தில் திரும்ப மாறிடும். இப்படிதான் ஒரு திருவிழா கேட்டால் நண்பர்கள் யாராவது இருந்தால் கோவிச்சுக்காதீங்க, அது ஒரு வழக்கில் சொல்கிறது. அப்போ இன்ஜினியரிங் நிறைய படிப்பாங்க. எப்போ அங்கே இன்ஜினியரிங் வீடு இருந்தால் எல்லா வீடும் இன்ஜினியரிங் வீடு தான், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு ஒரு தெருவில் போய் கேட்ட மாதிரி ஒரு கட்டத்தில் இன்ஜினியர், டாக்டர் இதெல்லாம் ரொம்ப மிக பிரபலமான இருந்தது. இன்றைக்கி அடுத்து வக்கீல், அது நிறைய இருக்குது. அதை நோக்கியே எல்லாரும் போகும்போது ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறது, இந்த விளைவிக்கிற பொருள்லேயே கூட குறைவாக இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. விலை ஜாஸ்தி நிறையா வந்துருச்சுன்னா தான் நிறைய இருக்கு, ₹1 ₹2 கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்முடைய ஞான நூல்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்றைக்கும் மாறாது. அதை கடைப்பிடிக்காமல் விட்டவர்களால் என்ன சிக்கல் ஏற்படலாமே ஒழிய, நூல்கள் எந்த காலத்துலையும் இது உயர்ந்த நூல், இது தாழ் நூல் அப்படின்னு, இது இந்த காலத்துக்கு ஏற்றது அப்படின்லாம் மாறாது. எல்லா ஞான நூல்களும் உயிர்க்கு உய்வு தரக்கூடிய நூல்கள் எக்காலத்திலும் அது இருந்து கொண்டே இருக்கும். என்ன அதை தேடி வர்றவங்க குறைவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு அடுத்த வாரம் தேர் வந்துடுது இல்லையா, அன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கூட்டமும் எதற்காக வந்தது? இறைவனை பார்ப்பதற்காக வந்ததா? அப்படின்னா தினம் அவ்வளோ கூட்டம் இருக்கணுமே. சரி, வெளியூர்காரங்க தான் தூரமாக இருக்கிறாங்க, தேரில் சாமி பார்க்குறதுக்காக வராங்க. உள்ளூரில் இருக்கிறவங்க அத்தனை பேருமா தினம் கோயிலுக்கு போயிடுறோம். அப்போ தினம் கோயில் அவ்வளோ கூட்டம் இல்லையே. அப்போ ஞானத்தை தேடுபவர்கள் மட்டும்தான் இங்கே வர முடியும். அப்போ அதை தேடி வருபவர்கள் ரொம்ப சிரமப்படக்கூடாதுன்னு தான் சன்னிதானங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கங்கே இது போல் வகுப்புகளை தொடர்ந்து எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அமைப்பாளரை நியமித்து, நமக்கு வழிகாட்டியாக நம்முடைய பேராசிரியர் ஐயாவை நியமித்து, அவங்க தொடர்ந்து இதை இயக்குனரை வைத்து கண்காணித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இது இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பாடம் கேட்குறோம், பாடம் கேட்டபடி எத்தனை பேர் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் அவருக்கு காட்டுகின்ற நன்றி. இதன்படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா அது நம்ம அவருக்கு காட்டுகின்ற நன்றியாக இருக்கும். இந்த மனம் ஒன்றை, புலன் ஒன்றை போய் பற்றிட்டு வந்த உடனே அதை அது நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும். மனம் பற்றும். மனம் பற்றியதை புத்தி இது என நிச்சயிக்கும். ஒரு இடத்துல போகிறோன்னே திடீர்னு நைட் நேரத்தில் ஒரு கயிறு கிடக்குது, அது பாம்பா கயிறா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுன்னா புத்தி தான் நிச்சயம். கொஞ்சம் நேரம் உத்து பார்த்து இல்லை எந்த அசைவுமே இல்லாமல் இருக்குது, அது பாம்பு இல்லை கயிறு தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது இல்லையா. அந்த முடிவுக்கு வருவது புத்தியினுடைய தொழில். அடுத்து இதை 2 செயல்களுக்கும் பற்றுதல் நிச்சயித்தல் அப்படிங்கிற 2க்கும் அடிநாகமாக இருந்து ஆங்காரம் என்று சொல்லக்கூடியது நான் இதை செய்வேன் அப்படின்னு ஒரு உந்துதலாக வந்து நிற்கும். சித்தம் இந்த மூன்றினால் வரக்கூடிய அந்த பயனை கவர்ந்து நினைவு வடிவில் இருக்கும். இதுதான் இந்த 4னுடைய நிலை. இதில் தொழில்படுகின்ற போது சித்தம் நான் முதல்ல போய் தொழில்படும். ஏன் அப்படின்னா
நம்முடைய சிந்தை தான். அந்த ஒரு புலன் போய் பற்றிட்டு வந்தோடனே இது நமக்கு வேணும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கும். அதை எப்படி அடுத்து தான் மனம் அங்கே செயல்படும். அதற்கடுத்து ஆங்காரம் என்ன பண்ணும், அதை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கும். அதற்கு அப்புறம்தான் புத்தி என்ன பண்ணும், ஒரு வேலை செஞ்சால் இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத யோசிக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அது என்னன்னா நம்ம புத்தியை மழுங்கடிக்க வைக்கிறது பேர் தான் ஆஃபர் அப்படின்னு அர்த்தம். அதை கொஞ்சம் நல்லா தமிழில் பார்த்தோம்னா அது ஆஃபர், நமக்கு நாமளே வச்சுக்கக்கூடிய ஆஃபர் அப்படின்னு அர்த்தம். ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் சாமியார் சொல்லுவான், என்னைக்கு 999 நீ 900 நினைக்காம 1000 நினைக்கிறியோ அன்னைக்கு தான் நீ உருப்பிடுவ. ₹1 தானே கம்மி, ஆனால் எண்ணிக்கையில் பார்க்கும்போது 900 தானே முன்னால் நிற்கும். 999 நம்ம ஏதோ 900. அதனால தான் கணக்கில் என்ன பண்ணுவாங்க, 50 தான்னா அடுத்த டிஜிட் போயிடும். 950க்கு மேலே இருந்தால் அது 1000 எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த கணக்கில் வரும். ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்கிறது இல்லையே. 900 பார்த்தோன்னா 999 இருந்தாலும் அது ஏதோ 3 எண்ணிக்கையில் உள்ள விலை அப்படின்னு நினச்சிக்கிறோம். 1000 தொட்டால் தான் அந்த 4 நம்பர் வருது, விலை அதிகம் போல் இருக்குது அப்படின்னு. அதனால் அந்த ₹1 குறைச்சி நாங்கள் நியாயமான விலையில் விற்கிறோம், குறைவான விலையில் விற்கிறோம், நம்ம வச்சு அந்த பொருளை நம்ம தலையில் கட்டுறாங்க. அப்போ அதை பார்த்தோம்னா அந்த பொருள் ஆஃபர் பார்த்தோன்னே 40% ஆஃபர் அப்படின்னா அந்த பொருள் நமக்கு தேவையோ இல்லையோ 40% ஆஃபரில் கிடைக்குது. இதுக்கு முன்னால் போனால் ₹1000 இப்போ ₹600 கிடைக்குதுன்னு நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிடறோம். அது நமக்கு தேவையா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணணும்னா தேவையில்லாத பொருளாக இருந்தால் நமக்கு ₹600 நஷ்டம். நமக்கு ₹400 லாபம்னு நினைக்கிறோம், ஆனால் அது நமக்கு ₹600 நஷ்டம். அதனால் இந்த புத்தி என்பது கடைசியாக இது நல்லதா கெட்டதா என்பதை நிச்சயிக்கும். அப்போ இப்படி அது தொழில்படக்கூடிய விதத்தில் சித்தம், மனம், ஆங்காரம், புத்தி என்று சொல்லக்கூடிய வரிசை முறையில் இந்த அந்த கரணங்கள் தொழில்படும் என்று சொல்லி இதுவரைக்கும் ஆன்ம தத்துவங்கள் 24ஐயும் நாம் சிந்தித்து நிறைவு செய்து விட்டோம். 17வது பாடலில் ஓதியிடும் நாளாரும் உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள்நூல் அறையும் கான் தீதரவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக்கேல் உத்தமனே நன்றா உனக்கு. நல்ல சீடனே, உனக்கு இதுவரை நான் ஆன்ம தத்துவங்கள் 24ம் என்னென்ன, அது எவ்வாறு தொழில்படுகின்றன, எதை இடமாக கொண்டு தொழில்படுகின்றன என்பதையெல்லாம் உனக்கு நான் விளக்கமாக சொன்னேன். இனி அடுத்து வித்யா தத்துவங்கள் 7ஐயும் தீதர நீ கற்றுக்கொள்ளும்படியாக நான் உனக்கு விளக்கி சொல்லுகின்றேன் என்று சொல்லி அடுத்ததாக வித்யா தத்துவங்களை சொல்லப் போகின்றேன்னு சொல்கிறார். அடுத்து 18வது பாடல் காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, ஏல அராகம், புருடன், மாயை, மாலர 7 சொன்னோம் அடைவாகச் சொன்ன இவை தம் உண்மை உண்ணி உரைக்கும் நாம் உற்று. இப்போ உனக்கு இந்த 7 தத்துவங்களையும் வித்யா தத்துவங்கள் 7ஐயும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது என்னென்ன அப்படின்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று சொல்லக்கூடிய 7 தத்துவங்கள். அது என்னென்ன தொழில் செய்யும் அப்படிங்கிறத அந்த தத்துவங்களுடைய தொழிலை 19வது பாடலில் நமக்கு காட்டுறார். எல்லை, பலம், புதுமை, எப்போதும் நிச்சயித்தல், அல்லல் தரும் கிரியை, ஆன்மாவுக்கு ஒல்லை, அறிவு, ஆசை, ஐம்புலனும் ஆரவரும், காலம், குறியா மயக்கு என்று கொள். எல்லை, பலம், புதுமை, இது 3ம் கால தத்துவம். அதாவது உயிர்களுக்கு அந்த நுகர்ச்சியின் முடிவாகிய எல்லை, இவ்வளவு காலம்தான் இது அப்படின்னு, அதன் விளைவாகிய நிகழ்வு, இனி வரும் எனும் புதுமை, எதிர்பார்ப்பு ஆகிய உணர்வுகள் எல்லாம் காலம் என்னும் தத்துவம். இது 3ஆ பிரியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா முன்ன இருந்ததுங்க,
முன்ன கார் வச்சுருந்தேங்க அப்படின்னு சொன்னால் அது இறந்த காலம். இப்போ கார் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் அது நிகழ்காலம். அடுத்து இனிமேல் கார் வரும், வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது எதிர்காலம். அப்போ ஒரு பொருளினுடைய நுகர்ச்சியினுடைய எல்லையை முடிவு செய்து அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று நமக்கு உணர்த்துவது இந்த கால தத்துவம். அதற்கு அடுத்து நியதி, எப்போதும் நிச்சயித்தல் அப்படிங்கிறது நியதி. அந்த நியதி தத்துவம் இந்த உயிர்களினுடைய வினைக்கு ஈடாக இது உரியது, இது உரியது, இது உரியதன்று அப்படின்னு அந்த நுகர்ச்சியை நியதி தத்துவம் நிச்சயித்து வைக்கும். இப்போ இவ்வளவு காலம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு நியதி. நியதி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது ஒரு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாணவன்னா இப்படி இருக்கணும், ஆசிரியர்னா இப்படி இருக்கணும், அந்தந்த இடத்திற்கு தகுந்தவாறு அவர்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய விதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒழுக்கம், விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதை மீறக்கூடாது. அந்த நியதி அப்படிங்கிறது ஒரு நிச்சயத்தன்மை. இது இவ்வளவு காலம்தான், எதுவும் சில காலம் சொல்கிறாங்க இல்லையா, இவ்வளவு காலம் என்று உறுதி செய்யக்கூடியது. அடுத்து உயிருக்கு இந்த துன்பத்தை செய்யக்கூடியதாக இருப்பது இந்த கிரியை அப்படின்னு சொல்கிறார். இந்த கிரியை அப்படிங்கிறது என்னென்னா கலை தத்துவம். நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சாதான் பிரச்சனை வரும். எதுவுமே செய்யாமல் சிவசிவன்னு உட்காந்துருந்தோம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அந்த காலத்தில் இருந்துருக்கு. இந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் ஆமாம் அதை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க நமக்கு. இதனால் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரியை என்று சொல்லக்கூடிய செயல்முறை இந்த கலை தத்துவம் உயிருக்கு கொஞ்சம் ஊட்டும். எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே சிறிது எழுப்பும். உயிருக்கு துன்பம் வர வைக்கணும். ஏன்னா அப்படியே இருந்துருச்சுன்னா அதை ஏதாவது ஒரு செயல்பட வைக்கணும் இல்லையா. அதனால் அந்த கிரியா சக்தியை தூண்டிவிடும், சிறிது அப்படியே எழுப்பும். அது கலை தத்துவம். அடுத்து அது மட்டும் இருந்தால் போதாது இல்லையா. எப்போவுமே இறைவனுக்கு 3 சக்தி உண்டு இல்லையா, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. அதே போல் இங்கே ஆன்மாவுக்குரிய அந்த 3ம் ஒவ்வொரு தத்துவம் வெளிப்படுத்தும். கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும். வித்யா தத்துவம் உயிர்க்குரிய அந்த ஞான சக்தியை கொஞ்சம் அப்படியே இருக்கும். அந்த ஞானம் கொஞ்சோண்டு இருக்கிறதுனால தான் நம்மளை இங்கே உட்காந்துருக்கோம். அடுத்து உயிரினுடைய இச்சா சக்தியை அராக தத்துவம் கொஞ்சம் அப்படியே இச்சை, நமக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கணும், அப்புறம் படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு நமக்கு இருக்கணும், அதற்கப்புறம் நம்ம படிக்கணும், படிப்பதற்குரிய ஞானம் இருக்கணும். இல்லாமல் இப்போ நான் இங்கே தமிழில் உங்களுக்கு பாடம் நடத்திட்டுருக்கேன், தமிழே தெரியலன்னு வச்சுக்கோங்க, அவர் இந்த பாடத்தை கேட்டு பயன்பெற முடியுமா? முடியாது. அப்போ அதற்குரிய ஞானம் நம்ம இடத்துல இருக்கும். இப்போ இங்கே ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வகுப்பு நடக்குது, சித்தாந்த வகுப்பு ஆங்கிலத்தில் நடத்துகிறாங்க. அப்போ ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் அந்த வகுப்பில் பயன்பெற முடியும். அப்போ அதற்குரிய ஞான சக்தியும் நம்மகிட்ட இருக்கணும். அங்கே போய் நாம் சேரணுங்கிற விருப்பம், அந்த இச்சையும் இச்சாசக்தியும் நம்ம இடத்துல இருக்கணும். அதற்கடுத்து அது 2 இருந்துட்டால் மட்டும் போதாது, கிரியை அந்த செயல்படுத்துதல் அப்படின்னு நம்ம வரணும். இங்கே யோசித்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க, போன வகுப்புக்கு எத்தனை பேர் வந்தாங்க, இந்த வகுப்புக்கு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு கணக்கு போட்டோம்னா இச்சையும் ஞானமும் இருந்தால் மட்டும் போதாது, கிரியை என்று சொல்லக்கூடிய அந்த செயல்பாடு இருக்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரி அறிவு மட்டும் இதை பிடிச்சா நிற்குங்கிற அறிவு இருந்தால் இல்லை, அதை செயல்படுத்தினா தான் நமக்கு பயன் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த 5 தத்துவங்கள். 6வதாக சொல்லக்கூடிய புருடன் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவம், இந்த 5ம் உயிரோடு சேர்ந்து தொழில்படும் போது இருக்கின்ற நிலைக்கு புருட தத்துவம் பேர். அது ஒரு தனி தத்துவம் கிடையாது. இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய இந்த 5ம் உயிருடன் சேர்ந்து தொழில்பட்டு நிற்கின்ற நிலைக்கு புருடன். இந்த 5 தரக்கூடிய பயனை நுகர்வதற்காக உயிரோடு கூடி நின்று இருக்கக்கூடியதற்கு தான் இந்த புருடன் அப்படின்னு அந்த தத்துவம். அதற்கு அடுத்து மாயை. மாயைன்னா நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அறிவு, உயிரினுடைய
அறிவு, இச்சை, செயல், இது மூன்றையும் மயக்கக்கூடியது. மூன்றும் வேறு வேறாக தோன்றாதபடி மயங்கி நிற்க வைப்பது தான் மாயை. மாயை. அதனால தான் அதை மாயை அப்படின்னு சொல்கிறாங்க. மாயம் செய்தல். மாயம்னா என்ன? இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டுறது, இல்லாததை இருப்பது போல காட்டுவது. அதுதான் மாயை. அந்த மாயை தத்துவம். கொஞ்சம் காலம் வரைக்கும் என்ன பண்ணுவோம்? இந்த செல்வம் தான் பெருசுன்னு நினைப்போம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? இந்த செல்வம் நிலையில்லாதது, இந்த உடம்பு தான் பெருசு, தேத்தத்தை என்னென்னமோ பண்ணுவோம். அப்புறம் இது ஒன்றும் இல்லை, எல்லாம் மாயை, எல்லாம் கொஞ்ச காலம்தான். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. வள்ளுவ பேராசான் நமக்கு சொல்லும்போது சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு. சாக்கடை தூக்கி எந்திரிச்சா பொறுப்பு. அதை நம்ம சித்தாந்தத்தில் சொல்கிறது தான். நம்மளுடைய ஆன்ம அறிவு இங்கே புருவ நடுவில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். கீழே இறங்கி போய் நம்முடைய மூலாதாரம்னு சொல்லக்கூடிய அந்த மூலாதாரத்தில் போய் உள்ள அது திரும்ப அடுத்த நாள் காலையில் இங்கே வந்தால் தான் நம்ம விழிப்போம். அப்படி வரலைன்னா அது வேற எருவாய் வழியாக கருவாய் வழியாக வெளியே போயிடுச்சுன்னா, உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். திரும்ப அந்த ஒவ்வொரு நாளும் இந்த உயிர் உறங்கு. அதனால தான் உறங்குவது போலும் சாக்காடு. இறப்பதுங்கிறது ஒரு தூங்குற மாதிரி தான். அவ்வளோதான், போயிடுச்சு. திரும்ப அடுத்து இதே உடம்புல எந்திரிப்போமா வேற உடம்புல எந்திரிப்போமா அப்படிங்கிறது தெரியாது. சித்தர்கள் தான் இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்னு சொல்லி இந்த உடலை கிடத்தி விட்டு இன்னொரு உடலில் தன்னுடைய உயிரை கொண்டு போய் செலுத்திடுவாங்க. அதற்கு பரகாய பிரவேசம் அப்படின்னு பேர். அட்டமா சித்திகள்னு சொல்லி 8 சித்திகள் சொல்லுவாங்க. அதில் பரகாய பிரவேசம் அப்படிங்கிறது ஒன்று. தன்னுடைய உயிரை எடுத்து இன்னொரு உடலில் செலுத்த. அப்படிதான் வந்த கைலாயத்திலிருந்து வந்த முனிவர் என்ன பண்ணார்? மூலங்கிற இடையனுடைய உடலில் புகுந்து திருமூலர் அப்படின்னு ஆனார். அருணகிரிநாதரும் அதே மாதிரி கிளி உருவம் எடுத்தார். இப்படி நிறைய நமக்கு அருளாளர்கள் அதை செய்து காட்டியிருக்காங்க. அடுத்து இந்த தத்துவங்கள், வித்யா தத்துவம் 7 நமக்கு சொல்லிட்டார். அடுத்து இன்னும் எத்தனை தத்துவம் இருக்குது? நம்ம இது வரைக்கும் எத்தனை தத்துவங்கள் பார்த்துருக்குறோம்? 24 7 31 தத்துவங்கள் பார்த்துட்டோம். ஆன்ம தத்துவங்களும் வித்யா தத்துவங்களும் பார்த்துட்டோம். அடுத்து சுத்த தத்துவம் அல்லது சிவ தத்துவம். இந்த தத்துவங்களை சுத்த தத்துவங்கள் அல்லது சிவ தத்துவங்கள் அப்படின்னு 5 தத்துவங்கள் இருக்கு. இந்த 20வது பாட்டில் சொல்றார், வித்யா தத்துவங்கள் 7 விளம்பினோம், சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள், நித்தமாம் சுத்த வித்தை ஈசுரம், பின் சொல்லும் சதாசிவம், நற்சக்தி சிவம் கான் அவைகள்தாம். வித்யா அதாவது வந்து சுத்த தத்துவங்கள் அப்படின்னா அதில் முதல் தத்துவம் சுத்த வித்தை, அடுத்து ஈஸ்வரம், மூணாவதாக சதாசிவம், சாதாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சதாசிவ தத்துவம், சாதாக்கிய தத்துவம், சக்தி தத்துவம், சிவ தத்துவம். இதெல்லாம் பேர் தத்துவம். சிவ தத்துவங்களில் சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம். இந்த 5ம் சுத்த தத்துவங்கள் அல்லது சிவ தத்துவங்கள். சரிங்க, இது எப்படி இவை தொழில்படுகின்றன அப்படின்னு சொன்னால், உயிர்களில் இருக்கக்கூடிய முன்பு சொன்ன அந்த 3 சக்திகள் இருக்கு இல்லையா, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3ல் இந்த தத்துவங்கள் எப்படி இந்த 5 தொழில், இறைவன் எப்படி 5 தொழில் ஆற்றுகின்றான் உயிர்கள் உய்வு பெறுவதற்காக, அவ்வாறு ஆற்றக்கூடிய 5 தொழில் ஆற்றக்கூடிய நிலையில் ஒவ்வொரு சக்தி மிகுந்து ஒரு இடத்துல செயல்படும். அந்த மாதிரி வரக்கூடிய நிலை தான் இந்த 5 தத்துவங்களில் நமக்கு இருக்கின்றது.
இது என்ன அந்த 5 தத்துவங்கள்னா, சுத்த வித்தையில் ஞான சக்தி மிகுந்தும் கிரியாசக்தி குறைந்தும் இருக்கும். அடுத்து ஈஸ்வர தத்துவத்தில், அது அடுத்து 21வது பாட்டில் சொல்கிறாரு பாருங்க, சுத்த வித்தை ஞானம் மிகும், ஞானம் தான் அதிகமாக இருக்கும், கிரியை குறைவாக இருக்கும். தொன்மையாம் ஈஸ்வரன்தான் அத்தன் தொழில் அதிகமாக்கியிடும். தொழில் அப்படின்னு சொன்னால் செயல், செயல்னா கிரியை. இங்கே கிரியை அதிகமாகிடும், ஞானம் குறைவாக இருக்கும். ஒத்தல் இவை சாதாக்கியம், சதாசிவ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாக்கிய தத்துவத்தில் ரெண்டும் சமமாக இருக்கும். என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உரு. சக்திங்கிறது செயல்படக்கூடிய மெய், அது கிரியையினுடைய வடிவம். சிவம் என்பது ஞானம். சக்தி என்பது கிரியை, சிவம் என்பது ஞானம். அதனால தான் இறைவன் ஞானமே வடிவானவன். அதனால தான் சிவம் அப்படின்னா அறிவு, ஞானம் அப்படிங்கிறது அவரை சொல்கிறோம். அப்போ நமக்கெல்லாம் இல்லையாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு இருக்குது, நமக்கு இருக்கிறது கொஞ்சம். சரி, கொஞ்சமாக அப்படியே இருக்கா? இல்லை. போன வகுப்பில் என்ன சொன்னேங்கிறத நான் மறந்துட்டேன், நான் என்ன சொன்னேங்கிறதையும் நீங்களும் மறந்துட்டீங்க. அவ்வளோதான் நமக்கு அறிவு. ஆனால் இறைவன் நமக்கு இருக்கிற அறிவுக்கு ஏகதேச அறிவுன்னு பேர். ஒரு நேரத்தில் ஓரிடத்துல ஒன்றை மட்டுமே அறிந்து வைத்திருக்கும், அதையும் கொஞ்சம் நாளில் மறந்துடும். அப்படிப்பட்ட அறிவு நம்முடைய அறிவு, ஏகதேச அறிவு. ஆனால் இறைவன் இதே நேரத்தில் இங்கே திருவாரூரில் என்ன நடக்குது, சென்னையில் என்ன நடக்குது, சேலத்தில் நடக்குது, கல்கத்தாவில் என்ன நடக்குது, டெல்லியில் என்ன நடக்குது, அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படின்னு அதை விட்டு தேவலோகத்தில் என்ன நடக்குது, பிரம்மலோகத்தில் என்ன நடக்குது, திருமாலுலகத்தில் என்ன நடக்குது, இப்படி அத்தனையையும், இதுக்கு முன்னால் என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடக்க போகுது, அத்தனையையும் தான் அறிந்து வைத்திருக்கக்கூடியவன். அதனால் அவனுடைய அறிவு பேரறிவு, நம்முடைய அறிவு சிற்றறிவு. இப்போ இதுதான் அந்த தத்துவங்கள். இப்போ 36 நிறைவாயிடுச்சு. அடுத்து 22வது பாட்டில் சொல்கிறார், 6 தத்துவம் சொன்னோம் அடைவாக மாறா மலம் 2 வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். இப்போ அடுத்து 6 தத்துவம், 36 தத்துவங்களையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. சொன்னோம் அடைவாக மாறா மலம் 2 வா சொல்ல கூறில். நான் இப்போ அடுத்து மலம் 2ஐயும் உனக்கு சொல்ல போகிறேன். 8 கேள்வி கேட்டார் இல்லையா? என்னென்ன 8 கேள்வி? முப்பத்தாறு தத்துவங்கள் எவைன்னு கேட்டார் இல்லையா? முதல் கேள்விக்கு மட்டும் தான் விடை இது வரைக்கும் 21 பாட்டில் சொல்லியிருக்காரு. அடுத்து ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்னன்னு அடுத்த 2 கேள்வி கேட்குறாரு. அந்த 2 கேள்விக்கும் பதில் இப்போ சொல்கிறாரு இந்த 22வது பாடலில். மாறா மலம் 2 வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம். ஆணவம்னா என்ன அப்படின்னா அறியாமை தான் ஆணவம். அதனால் ஆணவத்துக்கு இருள் மலம்னு ஒரு பேர் உண்டு. இருட்டில் நமக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அப்போ இருள் என்ன செய்யுது? அதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த பொருள் இருந்தது, பார்த்தோம், நாமளே பார்த்தோம். ஆனால் இருள் என்ன பண்ணிடுச்சு? அந்த பொருளை மறைத்து விட்டது. நம்ம திருவாசகம் வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க நிறைய பேர் திருவாசகம் படிக்கிறோம். திருவாசகத்தை படிச்சுட்டு அதில் முதல்ல சிவபுராணத்திலே சொல்றாரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்ப இமைப்பொழுதும் இறைவன் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம்.
திருவாசகத்தை படிக்கும்போது மாணிக்கவாசகர் சொல்கிறார், நாமளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாளுக்கு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். சரிங்க தானே இருக்கான், பார்த்துருக்கோமா? இல்லையே, பார்த்துருக்கோமா? சரி, பார்க்க முடியல, உணர்ந்துருக்கிறோமா? இல்லை. அப்போ அது ஏதோ ஒன்று மறைச்சிருக்குது இல்லையா? இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிறத அறிய விடாதவாறு ஒன்று மறைச்சிருக்குது இல்லையா? அதான் இருள். இப்போ இங்கே இருட்டா இருக்கு, அதனால தெரியல. உள்ள ஒளி வந்தா என்ன ஆகும்? இறைவன், இருள் மறைஞ்சு போய் உள்ள இறைவன் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ அந்த ஒளியை கொண்டு வர்றதுக்கு தான் இதையெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இறைவன் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கா. அதை நாம் அறிந்து கொள்வதற்காக இது போன்ற ஞான நூல்களை கொண்டு, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திடீர்னு வீட்டில் கரண்ட் போயிடுச்சு, உடனே ஒரு டார்ச் எடுத்து வெளிச்சத்தை அடிச்சோன்னா அந்தந்த பொருள் அங்கங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே போல் ஆணவத்தின் இருளை விட கொடுமையானதுன்னு சொல்லுவாங்க சித்தாந்தத்தில். என்னங்க அப்படின்னா, இருள் மற்ற பொருளை காட்டாது, தன்னை காட்டும். இருட்டு அங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இருட்டில் என்னென்ன பொருள் இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் இருட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு ஆணவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஆணவம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அடுத்து இறைவனையோ அல்லது இறைவனைக்கு நிகரான ஞானத்தையோ நாம் என்ன பண்ண மாட்டோம், உணர மாட்டோம். நான் தான் பெரியவன். அப்போ நான் அப்படிங்கிற அந்த ஆணவம் வந்துருச்சுன்னா எப்பவும் அது அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்காது. சரிங்க, ஆணவத்தை நீக்கிக் கொள்வதற்கு என்னதான் வழி? ஞானத்தை தேடணுமா? ஞானத்தை தேடினா ஆணவம் நீங்கிடுமா? ஞானத்தை தேட தேடவும் ஆணவம் மிகுந்து போகும். அதிகமாக படித்தோன்னே நான் தான் நிறைய படிச்சிருக்கேன்னு ஒரு ஆணவம் வருது இல்லையா? அப்போ அது உலகியல் கல்வியில மட்டுமில்ல, ஞான கல்வியும் உண்டு. திருக்கோயில் வழிபாட்டிலே வந்தால் நான் 30 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் வச்சா. நான் 30 வருஷமாக கோயிலுக்கு வரேன். எதுக்காக போகிறேன்? அந்த ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, நான் எப்போ முக்திக்கு போவேன்னு 2 பேரும் கேட்டப்ப நான் போனால் போவாய் அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லிச்சான். நாங்கள் இவ்வளவு பூஜை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், நீ போனதுக்கப்புறம் நாங்கள் போவோம்னு சொல்கிறேன். நான் போனால் போவேன், நான்கிற எண்ணம் போகணும், அப்போ தான் நம்ம போக முடியும். அப்போ நான்கிறது எப்போ போகுது? போக மாட்டேங்குதே, கடைசி வரைக்கும் போக மாட்டேங்குது. நான் எனது அப்படிங்கிறது போகவே மாட்டேங்குது. அதான் சொல்கிறாருல்ல குருஞான, எத்தனை தான் கற்றாலும் எத்தனை தான் பெற்றாலும் இன்புறா சித்தமே. என்ன கற்றுக்கிட்டாலும் அதுக்கு மேலேயும் ஒன்று உலகத்தில் இருக்கு இல்லையா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. யாருக்கு? என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். சரஸ்வதிக்கே அதுதானா? கற்றது கைமண்ணளவு, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். சரஸ்வதிக்கே அதான் இல்லை. அப்படின்னா நம்மளுடைய அறிவை நான் என்னவோ மிகப்பெரிய அறிவாளி, என்னை தவிர வேற யாருக்குமே அறிவே கிடையாது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் அப்படி நினச்சிக்கிறாங்க. அது வந்துச்சுன்னா அப்படியே கீழே தள்ளிடும். வேற வழியில் உலக இயல்பில் நமக்கு ஆணவம் வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் ஆணவத்தை எப்படி வெல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆணவத்தை வெல்வதற்குரிய ஒரே வழி பணிவு மட்டும்தான். அதனால தான் அடியார்களை கண்டால் பணிந்து வணங்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஏதோ பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அந்த திருவேடம் வேடம் கைதொழ
வீடு எளிதாமே. வீடு பேருக்கு எளிதான வழி என்னன்னா, யார் திருநீர் பூசியிருக்காங்களோ, யார் உத்ராக்கம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்கள பார்த்தோன்னு ஒரு அடங்கு. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு எளிது அப்படிங்கிறார் திருஞான சம்பந்தர். சரி, அப்படி நம்மளால இருக்க முடியுதா அப்படின்னா நமக்கு அருளாளர்களுடைய வரலாறு திரும்ப அப்படியே எடுத்து பார்க்கணும். பெரிய புராணம் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை சிந்திச்சிங்கன்னா அதில் தெரியும். ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க? சிறுத்தொண்டருடைய வரலாறு நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய படை தளபதியாக இருந்து யாராலும் வெற்றி கொள்ள முடியாத ஒரு நாட்டையே வெற்றி கொண்டு வந்தாலும் அடியாரை பார்த்தால் அப்படியே குறுகிடுவாராம். அப்படி இருந்தால் தான் அந்த அடிமை பண்பு என்னைக்கு எப்பவும் இருந்தால் தான் நமக்கு ஆணவம் வராது. ஆனால் அடிமை பண்பு நம்மகிட்ட இருக்குங்கிறத பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்க ஆணவம் அடைஞ்சிருவாங்க இல்லையா? ஒருத்தர் வந்து ஒரு உதவி செய்யறாருன்னா அவர் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாருன்னா எப்போ வந்தாலும் அதை செய்ப்பா அப்படின்னு கொஞ்ச நாள் என்ன ஆகிடும், அது ஒரு ஆர்டராக நம்ம உதவின்னு செய்ய போய் அது என்ன ஆகிடும், தொடர்ந்து ஆர்டரா. ஏன் நீ செய்ய மாட்டேங்கிற? ஏங்க அன்றைக்கி ஏதோ கஷ்டமாக இருந்ததுன்னு உங்களுக்கு கொஞ்சோண்டு உதவி பண்ணால் நான் இதை எப்போவுமே செஞ்சுட்டே இருக்க முடியுமா? எனக்கு வேறு வேலை இல்லையா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும்னா, அந்த தொடர்ந்து செய்யக்கூடிய உதவி நம்ம பணிவுன்னு நினச்சி செய்யக்கூடியது எதிராளிக்கு ஆணவத்தை வளர்த்து விட்டுரும். இந்த இதுலலாம் அப்படி தான் புலவர்களில் வில்லிபுத்தூரார் என்ன பண்ணுவாராம், தமிழில் வந்து மிக நல்ல அறிவு, அந்த வித்யாகர்வம் அப்படிங்கிற அந்த கர்வம், அந்த ஆணவம் இருக்கும். அது இருந்துட்டு என்ன பண்ணுறார், எதிரில் இருக்கிறவரை கூப்பிட்டு, இப்போ ஒரு சித்தாந்தம் படிச்சிருக்காருன்னு வச்சுங்க, ஒரு 2-3 தொகுப்பு படிச்சிருக்காருன்னா அவருக்கு சில கேள்விகளுக்கு விடை தெரியும். உடனே அவரை கூப்பிட்டு முழு சித்தாந்தம் ஏதாவது ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வியாக கேட்டு, சித்தாந்தம் படிச்சிருக்குன்னு சொல்கிற பதில் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறது. அவர் தெரியாமல் சொன்னால் இதெல்லாம் பல இடங்களில் நடக்கும். அதாவது தன்னை அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிறவங்க அடுத்தவங்களை அவங்க பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்குறது தன்னுடைய பெரிய அறிவுன்னு நினச்சிக்கிறாங்க. இன்றைக்கி எதெல்லாம் அறிவில் வராதோ அதையெல்லாம் அறிவுன்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு பத்திரிக்கை அப்படின்னு, ஒரு பத்திரிக்கை எதுக்காக அடிக்கிறோம், இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறதுக்காக அடிக்கிறோம். அதில் போய் நான் கற்றுக்கிட்ட சங்க இலக்கியத்துலேருந்து பாட்டை எடுத்து அதுலேருந்து 4 வரியை போட்டு இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு எழுதி எதுக்குறா இதை கொடுத்தான் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் ஒரு பத்திரிக்கை, என்னுடைய புலமையை காட்டுறதுக்காக பத்திரிக்கை. ஐயா இந்த நேரத்தில் நிகழ்வு நடக்குது எல்லாரும் வாங்க அப்படி சொல்கிறது தானே பத்திரிக்கை. அது அறிவிக்கிறதுக்காக தான் அது பத்திரிக்கை. அப்போ அதை நம்ம பெரிய அறிவாக நினச்சிக்கிறோம். இப்போ நமக்கு இந்த சித்தாந்தமெல்லாம் தமிழில் தானே இருக்குது. நேராக படித்தா புரியலையே, அதுக்கு ஒரு உரை இருக்குது, அந்த உரையை படித்தாலும் நமக்கு புரியலையே, அதை படித்து சொல்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் வேண்டியதாக இருக்குது, அவருக்கும் புரியலையே, அவர் சொல்கிறது நமக்கும் புரியலையேன்னு இப்படி எத்தனை புரிய தமிழ்லேயே இருந்தாலும், அப்போ நமக்கு புரிந்த வகையில் செய்தியை நேரடியாக சொல்கிறதுக்காக தான் இந்த விளக்க உரைகள் இதெல்லாம். இந்த மாதிரி எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லிட்டோம்னா அது நம்மளை எளிமையாக நினச்சிடுவாங்க அப்படின்னு. அப்போ தன்னுடைய புலமையை காட்டுறதுக்கான இடம் இது அல்ல அப்படிங்கிற அந்த சிந்தனை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டணும். இப்போ எல்லோரும் கற்றறிந்த சான்றோர்களாக இருந்தால், எல்லாரும் சித்தாந்தம் படித்தவங்களாக இருந்தால் அப்போ தெரிஞ்சிடும் அவருக்கு ஒன்றும் சரக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி அப்போ தெரிஞ்சிடும் இல்லையா? அப்படி இல்லாமல் அதை நோக்கி மற்றவர்களை கொண்டு வரணும். ஒருத்தர் உனக்கு இல்லைன்னு சொல்லி வெளியேற்றுவதில்லை, அவர்களையும் அதில் உள்ளே இணைக்கக்கூடிய தன்மை வரணும். அப்போ அந்த ஆணவம் எது அப்படின்னு கேட்டால், இதுதான் ஆணவம் என்று நாம் உணராத நிலையிலே நம்மை வைத்திருப்பது ஆணவம். இப்போ ஒரு செய்தி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது செல்வம் பெரிதா அறிவு பெரிதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் நம்ம என்ன சொல்லுவோம், செல்வம் தான் பெரிது இல்லையா? உங்கள்கிட்ட 10,000 ரூபா இருக்கா? இல்லைங்க, சந்தோஷமாக சொல்லிடுவோம். உனக்கு அறிவு இருக்கா? கோபம் வந்துடும். அப்போ செல்வம் பெருசா அறிவு பெருசா? செல்வம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறோம்.
எங்கேயாவது யாராவது எனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கிறோமா? முடியாது, எனக்கு இது தெரியல, மற்றதெல்லாம் தெரியும். அந்த படத்தில் காமெடி வரும்ல, பூரி செஞ்சிரு அப்படின்னு சொன்ன உடனே அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா, இல்லைங்க இது மட்டும் தாங்க தெரியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எதையாவது ஒன்று கேட்டாங்கன்னா நமக்கு தெரியலனா கூட, இன்னொன்று தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது தான் அறிவுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். இப்போ ஒன்று தெரியலையா, ஐயோ இது தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்போ அறிவு, இவருக்கு தெரியல போல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க கூடாது. நமக்கு தெரியலை என்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் ஆணவம். நம்மகிட்ட ஆணவம் இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு கோபம் தான் அருமை ஒழிய அவங்க சொல்றது உண்மை அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு வராது. அதுதான் ஆணவத்தினுடைய இயல்பு. சரிங்க, அதுக்கு என்ன கால அளவு இருக்கு, அது எப்போ போகும்னா பணிவு கூட கூடத்தான் ஆணவம் குறையும். அதுவும் அதிக பணிவு அரை ஆணவம்னு நம்ம அருளாளர்கள் சொல்றாங்க. போலியா இப்படி வளைஞ்சு இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவன் பெருசா நமக்கு பண்ண போறான்னு அர்த்தம். அப்ப அதிக பணிவு அரை ஆணவம், என்ன மாதிரி பணிவான உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக பண்றது அது. அப்ப அதுவும் ஒரு ஆணவத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆணவம் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொன்றும் அவ்வளவு உதாரணங்கள் நிறைந்து கிடக்குது. நம்முடைய இந்த சித்தாந்த ஆசிரியர்கள்லேயே உடனே போய் மெய்கண்டாத்தை கேட்டார் இல்லையா, அருள் சிவம், ஆணவம் சொல்லிட்டு இருக்கீங்களே என்ன இது அப்படின்னு அவர் காட்டினார் இல்லையா. அந்த மாதிரி ஆணவத்தை காட்டுறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. அப்ப நம்மை நாம் உணராது நிற்கக்கூடிய நிலைக்கு பேர் ஆணவம். சரி, வினைனா என்ன அடுத்து சொல்ல, நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். இப்போ சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ, நாம் ஒன்றோடு தொடர்பு படுத்தி கொண்டு இது நமக்கு நல்லது இது நமக்கு கெட்டதுன்னு நினச்சி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், துக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வீடு பற்றி எரியுது, வெளியூர் போன அந்த வீட்டு சொந்தக்காரர் வராரு, பசங்கள்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு 3 பையன். வந்தவர் பார்த்தோன்னே வீடு, என்னடா வீடு தீப்பத்தி எரியுது, நீங்கள் பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னாரு. உடனே பெரிய பையன் சொல்கிறான், அப்பா அதை நேற்றே நல்ல விலைக்கு ஒருத்தட்ட வித்தாச்சு அப்படின்னு. ஒன்று அப்படியா, என்ன மெதுவாக எரியுதே, ஐயோ எரியுதே என்னது, இப்போ மெதுவாக எரியுதே, ஏன் என்ன வேகமாக எரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. உடனே 2வது பையன் வரான், அப்பா என்னப்பா வீடு எரியுது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். டே அதான் அவங்க அண்ணன் சொன்னால் ஏற்கனவே வீட்டை ஒருத்தருக்கு வித்தாச்சு இல்லை அப்படின்னு. அவர் அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்காரு, திரும்ப எரிஞ்சு போன வீட்டை அவர் வாங்குவாரா, முழுசாக வாங்குவாரா இல்லையான்னு தெரியல, மீதி பணம் வராமல் வீடு இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஐயோ வீடு எரியுது ஏதாவது பண்ணுங்களே அப்படிங்கிறா. திரும்ப 3வது பையன் அப்பா ஏப்பா கத்திட்டு இருக்க அப்படின்னா, இல்லைடா வீடு அண்ணன் வித்தாச்சுங்கிறான், தம்பி அடுத்து உங்கள் 2வது அண்ணன் அட்வான்ஸ் தான் வாங்கியிருக்குன்னு முழுசாக, நான் இப்போ தான்ப்பா போயிட்டு வந்தேன் அவர்கிட்ட, வீடு எரிஞ்சு போன விபத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முழு பணமும் நான் தரேன்னு சொல்லிட்டாருப்பா. அப்படியா, சரி என்ன இவ்வளோ மெதுவாக எரியுது. அப்போ வீடு எரியறதுங்கிறது ஒரு காட்சி, நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது வீடு என்னோடது அப்படின்னு சொன்னால் ஐயோ எரியுதுன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. வீடு இன்னொருத்தனது அப்படின்னு சொன்னால் அந்த வருத்தம் உடனே மாறி போயிடுது, அப்படியா எறியிட்டும் அதனால் என்ன, எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே அப்படின்னு. திரும்ப என்னுடையதுங்கும் போது வருத்தம் வருது, திரும்ப அது என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த வருத்தம் நீங்கி போகிறது. அப்போ இது ஏதாவது ஒன்றில் தன்னை தொடர்புபடுத்தி கொண்டு இது எனது, என்னுடையது, இவர் என்னுடையவர், எனக்கு நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள் கழித்து அவன் பெரிய ஆப்பா வச்சுட்டு போன உடனே அவனை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. என்னடா 2 பேரும் ஒன்றா ஒரே இதில் என்ன சொல்கிறது, ஒரே சட்டையை போட்டு ஒட்டிட்டு வந்த மாதிரி வருவீங்க, இன்றைக்கி என்னடா நீ உனக்கு அவன் ஆகாது அவனுக்கு நீ ஆகாது, அவன் செஞ்ச வேலை அப்படி, அதை போய் அவன்கிட்ட கேளு. அப்போ என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் நமக்கு எதெல்லாம் நன்மை அப்படின்னு அவங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க அப்படின்னு சொன்னவாயினா இவனை மாதிரி ஒரு இன்னும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லணும். அது இந்த உலகம் எப்படி ஒருத்தர் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு முடிவு பண்ணும் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு ஏதாவது இவரால் ஆகணும்னா அவர் நல்லவர், எதுவும் ஆக வேண்டியது இல்லைன்னா அவர் கெட்டவர். அவ்வளோதான் உலக இயல்பு. இவன் நமக்கு தேவையா தேவையில்லையா அதை பொறுத்து தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு பழகிறது கூட ஒருத்தர்கிட்ட பழகணுன்னா சில பேர் இருக்காங்க, ஒருத்தர்கிட்ட பழகணுன்னா ஆதாயம் இருந்தால் தான் பழகுவாங்க, இல்லைன்னா பழக மாட்டாங்க.
அப்போ எதுல இருந்ததுனால எனக்கு என்ன கிடைக்கும்? ஒருத்தட்ட பேசினா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒருத்தட்ட பழகினா எனக்கு என்ன கிடைக்கும்? எவ்வளவு தூரம் அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு பொருளை எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்க்குறதெல்லாம். என்ன 2 ஃபோன் வச்சுருக்க போல இருக்குது, எனக்கு வேறு ஃபோன் உடஞ்சி போச்சு, ஒரு ஃபோனை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, 2 வச்சுட்டு என்ன பண்ணுறேன், 2மே டூயல் சிம் போடுறதா இருக்குது, இந்த சிம்மை எடுத்து அதில் போட்டுட்டு எனக்கு ஒன்று கொடுத்துரு, நான் அப்புறம் உனக்கு பொறுமையாக பின்னால் பணம் வரும், ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்போ வரும்போது உனக்கு தரேன் நான். அதுக்குள்ளே அந்த ஃபோன் என்ன ஆகிடும், பழசாகிடும். புதுசாக வாங்கி தரேன்னு இதையே கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் இன்னும் புதுசாக வாங்கி தரும். இப்படி பல பேர் நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு நிறைய, என்னுடையவர்கள் அப்படின்னு நம்ம நிறைய செய்வோம். திரும்ப நமக்கு ஒன்று தேவைன்னு எதிர்பார்க்கும்போது அங்கிருந்து ஒன்றும் வராது. அப்போ இரண்டாவது இத்தனை காலமும் வீணாக கழிச்சிட்டோமே. அப்போது இது அதனோட தொடர்புபடுத்தி நமக்கு ஒரு துன்பம் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். நான் போய் நல்லவன் நினச்சேனேடா, கேட்குறப்பெல்லாம் கொடுத்தனே, கேட்காதப்பவும் கொடுத்தனே, இப்போ எனக்கு கஷ்டம்னு சொல்கிறனே வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறானே அப்படின்னு ஒரு வருத்தம் வரும். இப்படியெல்லாம் நம்ம ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி கொண்டு அந்த என்ன சொல்கிறது இயல்பு. இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது எப்போவுமே பணம் பாக்கெட்லேயே வச்சுருக்க முடியுமா? இல்லைன்னா ஜிபே பண்ணுங்கள், அக்கௌண்ட்டில் எப்போவுமே காசு இருக்குமா? இல்லை. ஏதாவது ஒரு வகையில் ஒருவர் கேட்கின்ற போது நம்ம இடத்துல ஒரு பொருள் இல்லாமல் போயிடும். ஆனால் அது இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படியே மாறிடுவாங்க. அதை பார்க்குறோம். அப்போ இந்த உலக நடப்புகளை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதோடு நம்மை தொடர்பு படுத்தி கொண்டு இது இன்பம் தரக்கூடியது, இது துன்பம் தரக்கூடியதுன்னு அதை நாம் நினைத்து கொள்கிறோம். அப்படி வரக்கூடிய நிகழ்வு தான் வினை. அதாவது நமக்கு நன்மை தரக்கூடியதுன்னு நாம் நினைக்கிறதெல்லாம் நாம் செய்த நல்வினை, நமக்கு தீமை தருகிறதுன்னு நாம் நினைக்கிறதெல்லாம் நாம் செய்த தீவினை. அப்போ இதுதான். அதனால் இந்த கர்மம் அப்படிங்கிறது நல்வினை தீவினை. நம்ம அதை ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்திக்கிட்டு நம்ம பட்டினத்தாருடையால் வரும் இல்லையா, நான் இந்த பிறவியில் எதுவுமே செய்யலையே சாமி, இப்படி என்னை கொண்டு வந்து கடவுளை ஏற்றுகிறார்களே, முன்னரே செய்த வினையோ இங்கனே வந்து மூண்டதுவே அப்படின்னு அவர் பாண்டோன்னே அப்படியே கழுமரமே தீப்பற்றி எரிந்து. அப்போ இந்த அருளாளர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தாக்கம் அப்படிங்கிறத நம்ம உணரலாம். இதுதான் நீ என்ன, நீ எங்கே எப்படிப்பட்டவன் என்பதை உணராமல் நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையே உணராமல் வைத்திருப்பது ஆணவம். நாம் ஒன்றோடு தொடர்புபடுத்தி கொண்டு இது நன்மையா தீமை அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே சுக துக்கங்களாக சிந்தித்து கொள்வது தான் கர்மம். இன்பம் நம்ம இன்னைக்கு பொருள் கிடைச்சா இன்பம் நினைக்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி அந்த வீடு நம்முடையது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு துன்பம் வருது. அது வேறொருவருடையது அப்படின்னு மாறும்போது அதே நிலை நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி தான் அந்த பொருள் மேல் வைக்கக்கூடிய பற்றுகள். அப்போ இதெல்லாம் தான் நமக்கு கர்மமாக இருக்கின்றது அப்படின்னு இங்கே சொல்கிறார். அடுத்து பாடல் 23வது பாடல் பார்க்கலாம். அடுத்து 23வது பாடலில் திரும்பவும் வினாவை கேட்கிறார். 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர், வேறாகா என்னை எனக்கு அறிய காட்டீர், இவை கண்டேன் உன்னறிய தேசிகரே உற்று. 36 தத்துவங்களையும் ஆணவம் என்பது என்ன என்பதையும் வல்வினை என்று சொல்லக்கூடிய கர்மம் என்பது என்ன என்பதையும் அருளால் எனக்கு உரைத்தீர்கள், அவற்றை நான் கண்டு கொண்டேன். வேறாகா என்னை எனக்கு அறிய காட்டீர். இப்ப நான் யார் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்குறார். சரிங்க, இந்த 36 தத்துவங்கள் இருக்குது, ஆணவம் இருக்குது, கர்மம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. இது என்னென்ன செயல்பாட்டை செய்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. அப்போ நான் யார் அப்படின்னு கேட்குறார். நான் அப்படின்னா இங்கே ஆன்மா. இது வரைக்கும் 36 தத்துவங்களும் ஆணவமும் கர்மமும் பார்த்துட்டோம். இனி அடுத்து
ஆன்மா அப்படிங்கிறது, அதாவது நான் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்கிறார். நன்றா உரைக்க கேள், நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது, சித்து அசித்தை ஓராது, நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து. இப்போ இங்க சொல்றார், நன்றா உரைக்க கேள், சொல்றத கவனமா கேட்டுக்க. நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது. அப்ப இந்த சித்து அசித்துன்னு சொல்றீங்களே அப்படின்னா என்னங்க? சித்து என்பது இறைவன், அசித்து என்பது ஆணவம் கண்மம். சித்து அசித்தை சேராது. இறைவன் முன்னால இந்த ஆணவம் கண்மம், இறைவனுக்கு ஆணவம் கண்மம் மாயிருக்கட இல்லை, இறைவனுக்கு இல்லை. நமக்கு திருமூலருடைய திருமந்திரத்துல பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை சென்று அணுகா பதி பசு பாசம். பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதி என்று சொல்லக்கூடிய இறைவனை இந்த பாசம் சென்று பற்ற முடியுமான? முடியாது. சரி, அப்போ அது எப்படிதான் அடுத்து பசு சென்று பற்ற முடியுமா? அந்த ஆன்மா சென்று பற்றி கொள்ளுமா அப்படின்னா பற்றாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனுடைய அருள் இருந்தால் தான் அவனை பற்ற முடியும், இல்லைன்னா பற்ற முடியாது. சரிங்க, பற்றினாதானே அருள் கிடைக்கும். பற்றணுங்கிற எண்ணமும் விருப்பமும் நமக்கு இருந்தால் அவனுடைய அருள் நம்மிடத்தே வந்து சேரும். அதனால அது ஒரு தொடர் வினை. அப்ப பற்ற வேண்டும். அப்படி பதி அணுகில் பசு பாசம் இல்லாவே, பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் இல்லாவே. அதான் உள்ள சின்ன விஷயம் தான். இந்த 5 விரல் தான், 5 பொருள் நமக்கு சொல்றாரு இல்லையா? பதி பசு பாசம் 3, ஆணவம் கண்மம் மாயை. இதுல பதி இறைவன். கட்டவரல் இல்லாமல் உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்க. இறைவன் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது, கட்டவரல் இல்லாமல் எதுவும் நடக்காது. 2வது இதுதான் உயிர், ஆன்மா. அடுத்து ஆணவம். இதுக்காக பயன்படுதா? ஒன்றுத்துக்கும் பயன்படாது. இதுதான் ஆணவம். அடுத்து கண்மம், மாயை. சரி, இப்போ இது 3ஐயும் நினைவில் வச்சுக்குவோம். இந்த 5 விரல்ல 3 பொருள் இருக்கு, பதி பசு பாசம். பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதியை சென்று இந்த பசு பாசமெல்லாம் அணுகிடுமானா அணுகாது. பதி அணுகில் பசு பாசம் இல்லாவே. அப்ப பதி அணுகுனாதான் இந்த பசுவும் என்ன பண்ணும்? பாசத்தை நீங்கி இந்த பசு இங்க வந்து சேரும். சின்முத்திரின் பேர். இந்த ஆன்மா இங்க இல்லாம இங்க வந்துடணும். இறைவனுடைய திருவடியை வந்து இந்த ஆன்மா பொறுக்கும். தாடலை அப்படின்னு ஒரு சொல் உண்டு. 2 சொல்லினுடைய சேர்க்கை அது. இறைவனுடைய தாளும் உயிரினுடைய தலைக்கும் பொருந்தக்கூடிய இடம்தான் தாடலை. இது 2 அல்ல 1 அப்படின்னு ஒரே சொல்லா சொல்றது. அப்ப இப்படி ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா இதை விடணும். ஆணவம் கண்மம் மாயை இது 3ஐயும் விட்டுட்டு உயிர் வரணும். அப்படி விட்டுட்டு வந்துருமா அப்படின்னா வராது. எங்க இறைவனுடைய அசைவு இல்லாம, இந்த கட்ட விரலை அசைக்காம இந்த விரலை ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து இங்க சேர்த்துருங்களா பார்ப்போம். இந்த கட்ட விரலை அசைக்காம இந்த விரலை கொண்டு வந்து இங்க சேர்த்துருங்க. முதல்ல இந்த விரல் தான், கட்ட விரல் தான் நகரும். கட்ட விரல் நகர்ந்தாதான் இந்த விரல் இதோட வந்து
சேர முடியும், இல்லைன்னா சேர முடியாது. அப்போ இறைவனுடைய அருள் இல்லாமல் நாம் இறைவனை சென்று அடையவே முடியாது. அப்போ ஏதாவது ஒன்று வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மூணில் ஏதாவது ஒன்று தடுக்கும். 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. அப்போ சித்துப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் அசித்தாகிய ஆணவம் கண்மம் மாயையோடு தொடர்பு விட மாட்டான், அதை உருவாக்கவும் மாட்டான். உயிர்களையும் அப்படி இறைவன் உருவாக்கல. நம்ம சித்தாந்தம் சொல்றது அதுதான். என்று நீ அன்று நான் பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல், ரெண்டாவது வரை அதனால சொல்லாம விட்டேன். பதியினை போல் பசு பாசம் அனாதி. இந்த பொருள் எப்பவுமே இருக்கும். இதுக்கு முப்பொருள் உண்மைன்னு பேரு. பதி பசு பாசம் 3 எப்பவும் இருக்கும். இறைவன் எப்பொழுதும் இருப்பான், இந்த உயிர்களும் எப்பொழுதும் இருக்கும், ஆணவன் கண்மம் மாயை 3 எப்பவும் இருக்கும். இது என்றும் உள்ள பொருள். அப்ப ஏன் இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னா, இறைவன் நம்மை படைக்கல, உயிர் எப்பொழுதுமே இருக்கு. இந்த உயிருக்கு தேவையான தனுகரண புவன போகங்களைத்தான் இறைவன் படைக்கிறான். அப்ப படைத்தல்ங்கிறது உயிரை படைத்தல் அல்ல, தனு கரண புவன போகங்களை படைத்தல். திரும்ப அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை காத்தல், அதற்கப்புறம் அழித்தல், அப்புறம் இதுல இருந்து மறைத்தல், அருளல் அப்படின்னு 5 தொழில் இறைவன் ஆற்றுகின்றான் இல்லையா. அதுல நாமெல்லாம் பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, சித்தாந்தத்தை படிக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் நாமளே என்ன நினைச்சிருப்போம், இறைவன் நம்மை படைத்தான் அப்படின்னு நினைப்போம். இறைவன் நம்மை படைக்கவில்லை அப்படிங்கிறத நமக்கு சித்தாந்தம் தெளிவாக சொல்லுது. அப்போ இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிறது அசித்து, சித்து அசித்தை ஓராது நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே. அப்போ ஆன்மாவுக்கு சதசத்துன்னு பேர். அது இங்கே விளக்கமாக ஒவ்வொரு நூலில் ஒவ்வொரு செய்தியை விளக்கமாக சொல்லிட்டு வருவாங்க. இறைவன் சித்து, மலம் சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை 3 அசித்து, இது 2ஐயும் அறிந்து கொள்ளக்கூடிய ஏகதேச அறிவுடைய ஆன்மா சதசத்து. அப்போ அது என்ன பண்ணும், ஆன்மாவினுடைய தன்மை சார்தலின் வண்ணமாதல். அது தனித்து ஆன்மா இயங்குமானா இயங்காது. அது ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கும். ஒன்று ஆணவம் கண்மம் மாயை பிடிச்சிட்டு இருக்கும், இல்லைன்னா இறைவனை பிடித்துக் கொள்ளும். ஆன்மா தனியாக இருக்குமானா இருக்காது. அப்போ அதை சொல்றார், நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து. இது வேதம் சொல்லக்கூடியது. இறைவன் வேறு, உயிர் வேறு, நானே இறைவன் அப்படி சொல்றது சித்தாந்தம், அது வேறு. சரி, இப்போ அடுத்து தத்துவங்கள் தம்மை அறியா. தத்துவங்கள் 6 தம்மை தாம் என்று அறியா எத்தன்மை எண்ணில் இயம்பக்கல் 25வது பாட்டு. தத்துவங்கள் 6 தம்மை தாம் என்று அறியா எத்தன்மை எண்ணில் இயம்பக்கேல் சுத்தமாம் 6 சுவையும் அறியாவே தம்மைத்தாம் கூறில் அவை இவை போல் கொள். இப்போ 6 சுவை உணவு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட போகுது. நீங்கள் வேறு ஏங்க அதுக்குள்ளே ஞாபகப்படுத்துறீங்க. இப்போவே பசிக்கிற மாதிரி இருக்கு. உணவுன்னு சொன்ன உடனே நமக்குள்ள பசின்னு ஒன்று வந்துடு. அப்போ இங்கே சொல்கிறார், இது 6 சுவை இருக்கு இல்லையா. என்னென்ன சுவை? 6 சுவை: இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, அப்புறம் இன்னும் 3 தான் வந்திருக்கு. உவர்ப்பு, அவர் சொல்லிட்டார். உவர்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு சொல்லியாச்சு. கசப்பு, புளிப்பு, கார். இப்போ இந்த 6 சுவை, இந்த 6 சுவையும் அவற்றை அவையே அறியுமா? நான் தான் இனிப்பு அப்படின்னு இனிப்பு தெரிந்திருக்குமா? தெரியாது. அப்போ அது இனிப்பு என்று கண்டுபிடிப்பதற்கு யார் வேணும்? அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஒருத்தர் ஆமா இது இனிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது பாட்டு சொல்கிறார், 6 சுவையும் அருந்தி அவை தம்மை வேறு ஒருவன் கூறியிடும் மென்மை போல் 6 ஒன்றொன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்று அறிவாய் நின்ற பொருள் தானே கான் நீ. இப்ப திரும்ப சொல்றார்,
என்ன அப்படின்னா இந்த 36 தத்துவங்களும் நானா அப்படின்னா இல்லை. இந்த 36 தத்துவங்களையும் அறியக்கூடிய நான். அப்போ நம்ம இடத்துல தான் இந்த 36 தத்துவங்களும் இருக்குது. அந்த உயிரோடு இணைந்து தான் அது இணைக்குது. அப்போ ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது இந்த தத்துவங்கள் செயல்பட்டாலும் அதன் உள்ளே இருப்பது ஆன்மா அப்படிங்கிறத அதை அறிவது. 36 தத்துவங்களும் தம்மை தாம் அறியா. இப்போ இது இந்த தத்துவம் கால தத்துவம் அப்படின்னு காலம் அறியுமான அறியாது. அதுக்கு என்ன சான்று காட்டுறாருன்னா, இனிப்பு நான் இனிப்பு என்பதை அறிந்திருக்குமா அறியாது. அதை எப்படி மனிதன் அந்த நாவிலை சுவைத்து பார்த்து இது இனிப்பு என்பதை அவன்தான் அறிந்து வைத்திருப்பான். அதனால 36 தத்துவங்களையும் அறிந்திருப்பது ஆன்மா. அடுத்து திரும்ப 27வது பாட்டல்ல, குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு. இப்போ இது வரைக்கும் எத்தனை கேள்விக்கு விடை சொல்லியிருக்கிறார்? 8 கேள்வியில் 4 கேள்விக்கு விடை சொல்லிட்டார். 36 தத்துவங்கள் சொல்லியாச்சு, ஆணவம்னா என்னன்னு சொல்லியாச்சு, கண்மம்னா என்னன்னு சொல்லியாச்சு. அடுத்து ஆன்மா நான் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர் ஆன்மா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அடுத்து இறைவன்னா யாருன்னு கேட்குறார். குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு, பொன்றாத நும் உருவம் போதியீர், நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல், உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம். இப்போ இங்க சொல்றார் குருநாதரே, நீங்க உங்களுடைய அருள் கருணையினால நான் யார் என்பதை பற்றி சொல்லிட்டீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். இறைவன் வேறு, குருநாதர் வேறு. உங்களை பற்றி சொல்லுங்கள். இறைவன்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. இது எத்தனாவது கேள்வி? 5வது கேள்வியில் கேட்குறாரு இல்லையா, நீ யாது அப்படின்னு கேட்பார் இல்லையா. அதுக்கு தான் இங்கே சொல்கிறார், நும் உருவம் போதியீர், எனக்கு உங்களுடைய உருவத்தை பற்றி போதித்து சொல்லுங்கள், அது என்ன அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்ட உடனேயே இவர் சொல்றார், நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல். நம்முடைய கண்ணுக்கு ஏதாவது ஒரு ஒளி வேணும் இல்லையா? ஒன்று இரவு நேரத்தில் விளக்கு ஒளி வேணும், லைட் வேணும், கரண்ட் லைட்டு, ஏதாவது ஒரு வகையில் ஒளி வேணும். பகல்னா சூரிய ஒளி வேணும். கண்ணுக்கு நின்று அருக்கன், அருக்கன்னா சூரியன், நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போலே உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம். உனக்கு அது மாதிரி இருந்து நான் அறிவிக்கின்றேன். இது இறைவன் உயிருக்கு என்ன வேறாய் நின்று உணர்த்துதல். இறைவன் அத்துவிதமாய் இருக்கிறான். அதாவது இறைவன் உயிருக்கு உடனாய், ஒன்றாய், வேறாய் 3 நிலையில இருந்து உயிருக்கு உணர்த்துறான். ஒன்றாய், உடனாய், வேறாய் நின்று அறிவுறுத்துதல். அதில் வேறாய் நின்று அறிவுறுத்துதல் எப்படி அப்படின்னு சொன்னால், கண்ணில் ஒளி இருக்கணும், அந்த ஒளிக்கு வேறொரு ஒளி தேவைப்படும். அந்த ஒளியினால்தான் நாம் ஒரு பொருளை காண முடியும். அதை போல இந்த கதிரவன் ஒளியும் கண்ணும் போல, கண் இருந்தால் மட்டும் போதாது, வேறொரு ஒளி இருந்தால் தான் நம்ம ஒரு பொருளை பார்க்க முடியும். அதை போல எப்படி கதிரவன் நம்மிலும் வேறாக இருந்து நமக்கு காட்டுகிறதோ, அதை போல இறைவன் நமக்கு வேறாக இருந்து காட்டுவான். ஒரு ஆசிரியராக இருந்து நமக்கு இறைவன் என்ன பண்ணுவான், இதையெல்லாம் நீ செய்யணும், செய்யக்கூடாது, காலையில் எழுந்த உடனே இப்படி நீ இதையெல்லாம் வழிபாடு செய்யணும், வழிபாட்டை இப்படித்தான் முறையாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீட்சா குருநாதராக வந்து நமக்கு தீட்சை கொடுத்து அதையெல்லாம் செய்யணும்னு சொல்லக்கூடிய குருநாதராக நம்மிலிருந்து வேறாக இருந்து இறைவன் அருள் செய்யக்கூடிய நிலை. அடுத்து 28வது பாட்டில் சொன்னார், ஒன்றாய் உற்றல். அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவி நாமே. இப்போ என்னங்க சொல்றாரு, இது சூரியனுடைய ஒளி போல இருந்து நமக்கு கண்ணில் மற்ற பொருள்களை காட்டுவதைப் போல இறைவன் வேறாய் நின்று நமக்கு காட்டுறார். அது எனக்கு தெரியுதுங்க, சாமி வேற நான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இங்கே அடுத்து ஒன்றாய் நிற்றல்
இறைவன் ஒன்றாய் நிற்றல் அப்படின்னா உயிருக்குள் உயிராய் இருந்து எப்படி உணர்த்துகிறான் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இடத்துல இந்த ஐம்பொறிகள் இருக்கு இல்லையா, ஐம்புலன்கள். ஆமாம், இந்த 5 புலன்களும் செயல்படணும் அப்படின்னு சொன்னால் உயிர் அறிவு அந்த புலனில் போய் ஒன்றுனா தான் செயல்படும், இல்லைன்னா செயல்படாது இல்லையா. இப்போ வகுப்பு இங்கே நடத்திட்டு இருக்கிறோம், வகுப்பை நான் சிரத்தையாக உங்களையே பார்த்து நடத்திட்டு இருந்தேன்னா இந்த பக்கம் யாராவது நின்னாங்கன்னா எனக்கு தெரியாது. வகுப்பு நீங்கள் சரியாக கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா இங்கே யாராவது நின்னா உங்களுக்கு தெரியாது. ஆனால் யாராவது வந்தாங்கன்னா அப்படி திரும்பி பார்க்குறோம், இப்படி திரும்பி பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய அறிவு என்ன பண்ணுது, உயிர் அறிவு வேறு வேறு இடங்களுக்கு போகுது. இப்போ ஒருத்தரை அப்படியே ரோட்டில் போகும்போது ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே போயிட்டே இருப்போம். நமக்கு தெரிஞ்சவங்க அப்படியே இந்த பக்கம் கிராஸ் ஆகாங்க, அப்படியே யோசிச்சுட்டு அதனால போயிடுவோம். போனோடனே கேட்பாரு, ஏடா பார்த்தும் பார்க்காம போகிற நீ? இல்லைங்க, நான் உங்களை நீ என்னை பார்த்தங்கிறத நான் பார்த்தேன்டா, இதான் என்னையே பார்த்துட்டு இருந்தியே. இல்லைங்க, நான் வேற ஏதோ ஞாபகத்தில் போயிட்டேன். அப்போ உயிர் அறிவு எந்த புலனில் நின்று வேலை செய்தோ அந்த புலன் மட்டும்தான் இயங்கும், மற்றதெல்லாம் இயங்காது. இன்னும் சொல்ல போனால் நம்ம வகுப்பில் இருக்கும்போது வேற எந்த சத்தமும் காதில் கேட்கக்கூடாது. அன்னைக்கு இப்படிலாம் வகுப்பு கேட்கணும்னா யாரும் கேட்கவும் முடியாது, யாரும் சொல்ல முடியாது, ஓடிட வேண்டியதுதான். அப்போ எல்லா சத்தமும் நமக்கு கேட்குது, யாராவது பேசுனாங்கன்னா கேட்குது, யாராவது வந்தாங்கன்னா தெரியுது, வேறு எல்லா வகையும் நமக்கு இருக்குது. அதே மாதிரி தான் பூசையிலையும் சிவபூசை பண்ணும்போது வேறு எதுவும் வரக்கூடாது, யாராவது பேசிகிட்டு இருந்தால் கேட்கக்கூடாது. சண்டேச நாயனாருடைய புராணத்தில் பார்க்குறோம் இல்லையா. அப்போ அப்படியெல்லாம் நம்ம இருந்து செய்தால் தான் அந்த உயிருடைய அறிவு அங்கே இருக்குது. நமக்கு இன்னும் சொல்லணும்னா இதுக்கு ஒரு சான்று நம்ம உணர்ந்து கொள்கிறவாறு சொல்லணும்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் சிதம்பரத்தில் போய் சாமியை பார்க்குறார். அப்போ எப்படி பார்த்தார் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் காட்டுறார். 5 பேரறிவும் கண்களே கொல்ல. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய இந்த உயிர் அறிவு 5 புலன்களிலே சென்றுகிட்டே இருக்கும். அப்போ 5 பேரறிவும் கண்களே கொல்ல. அந்த உயிர் அறிவு முழுக்க கண்ணிலே நிற்குதான். காது கேட்கல, மூக்கு நுகரலை, வாய் பேசலை, வாய் சுவையில, மெய் தொடுதலை, உணரலை. அப்போ என்ன இருக்குது, எல்லாம் கண்ணிலே இருக்குது. அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. அப்போ கரணங்கள், அந்த கரணங்கள் 4 இருக்கு இல்லையா, அதில் சிந்தை மட்டும்தான், இறைவனை சிந்தித்து கொண்டு அப்படியே இருக்கிறார். சிந்தை மட்டும்தான் செயல்படுது, வேற மற்ற 3 செயல்படலை. குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமே ஆக. நம்ம இடத்துல 3 குணம் இருக்கு இல்லையா, தாமசம், ராஜசம், சாத்விகம். அது சாத்வீக குணத்தில் இருந்தால் தான் நம்மளா இருக்கணும்னு அர்த்தம். தாமசம் அப்படின்னா ரொம்ப சோம்பேறியாக இருக்கு, ஒன்றும் முடியல. ஐயா மழை வர மாதிரி இருக்குங்கய்யா, அன்றைக்கி வகுப்பு லீவ் விட்டுலாமா? ஐயா மழை வந்துச்சுங்க, நான் வகுப்புக்கு வரலைங்க ஐயா. அப்போ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாம் ஒரு செயலை சோம்பேறியா அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு தானே வகுப்பு, பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே போனோம்னா, நாளை அப்படின்னு தள்ளிகிட்டே போனோம்னா அது ஒரு எடுத்துடும். இல்லை அப்படின்னா கோபம், ரஜோகுணம் அப்படின்னா கோபம் மிகுந்து இருக்குது. என்ன சும்மா வகுப்புங்கிறீங்க, இங்கே இப்போ திருவிழா நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்க வேணாமா? ஒரு லீவு நாள் கூட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ரஜோகுணம். ஆனால் ஐயா வகுப்புங்களாங்கய்யா, என்னங்கய்யா கொஞ்சம் முன்னாலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்திருப்பேனேங்க ஐயா அப்படின்னு நம்ம என்னைக்கு சொல்கிறோமோ அப்போ தான் நம்ம சாத்வீக குணம் இருக்கிறோம். அப்போ இந்த 3 குணமும் நமக்கு நிரந்தரமாக இருக்குமானா இருக்காது, நொடிக்கு நொடி மாறும், உடனே மாறும். இப்போ ஒரே கேள்வியை திரும்ப கேட்டால் நமக்கு கோபம் வருது இல்லையா. எவ்வளவு பொறுமைசாலியாக இருந்தாலும் எப்பா அதை செய்யலை, திரும்ப அதே கேள்வியை கேட்டோம்னா, சார் இது என்னங்க எனக்கு புரியல, இப்போ தான் சொல்கிறேன்னு. இல்லைங்க புரியல, திரும்ப சொன்னேன், திரும்ப மறுபடியும் புரியல, ஆனால் இதுக்கு மேலே உனக்கு புரியாது போ. அப்போ அது வரைக்கும் சாத்விக குணம் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக தாமசம், அப்புறம் ஒரு கட்டத்தில் ரஜோ குணமாக மாறி, திரும்ப அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும், ஐயோ ரொம்ப ஓவராக போயிட்டோமோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவராக தான் போயிட்டோம் போல இருக்கு, போவோம் இப்போ என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் திரும்ப உடனே மறுபடியும் அந்த சாத்விக குணம் வந்துடும். உடனே சாத்விக குணம் வந்தோடனே அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த இயல்பு 3 நிலையும் மாறிக்கிட்டே இருக்கும்.
ஆனால் எப்போ இறைவனுடைய அருள் நம்ம இடத்துல பதியும் அப்படின்னு சொன்னால் சாத்வீகமாக இருக்கும்போது தான் பதிக்கும். அதனால் 3 குணங்களில் திருந்து சாத்விகமேயாக 5 பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமேயாக இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்தே மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அந்த பாட்டில் சொல்லுவார். அப்போ அந்த உயிர் அறிவு சென்று அந்த புலன் அறிவோடு செயல்பட்டால்தான் அது அந்த புலன் வேலை செய்கிறதா செய்யாது. அப்போ இறைவன் என்ன செய்கிறான், நம்ம ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உயிரறிவாக உடன் இருந்து அங்கே போய் அந்த பொருளை பார்த்து நமக்கு இருக்குது. அடுத்து செவியில் இங்கேயே இருந்து கொண்டு நல்ல சொற்கள் வந்து கேட்கின்ற போது அதை உள்ளே அனுப்பி அதை உள்ளே பதிய வைத்து நமக்கு அதை தேவையான காலத்தில் வெளிப்படுத்தக்கூடிய நிலை. புத்தி தத்துவம் என்னென்னா எப்போவோ கேட்டது இப்போ நமக்கு பயன்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இறைவன் ஒன்றாய் நிற்றல். அடுத்து அக்கரங்கட்கெல்லாம் 29வது பாட்டு. அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றாற்போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல் ஆகமம் ஓதும் நாடு. அப்ப சொல்றார், இந்த அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல் இது ஒரு சான்று காட்டுறார். அக்ஷரம் அக்கரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தமிழில் வட சொல்லை கொண்டு வரும்போது தமிழ் எழுத்துக்களை வைத்து எழுதுறது மரபு. தட்சமம் தட்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சொல்லுக்கு. டக்குன்னு நினைவுக்கு வரல. அந்த சொல் வந்து வட சொல், ஆனால் அதை வந்து தமிழில் எழுதும்போது அக்ஷரம் அப்படின்னு அக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றால் போல் ஆ அப்படிங்கிற அந்த உயிர் தான் அக்ஷரங்களுக்கு எல்லா எழுத்துக்கும் கூட துணையாக வருவதை போல மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் இயக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல் ஆகமம் ஓதும் நாடு. அப்போ இறைவன் என்ன செய்கிறான், இறைவன் உடனாய் நிற்றல். இறைவன் ஒன்றாய் நிற்கிறான், உடனாய் நிற்கிறான், வேறாய் நிற்கிறான். இப்படி 3 நிலையிலும் இருந்து அவன் அருள் செய்யலைன்னா இந்த உயிர்கள் எந்த விதமான செயல்பாட்டினையும் செய்ய முடியாது, நல் அறிவை பெற முடியாது. அதனால் உயிர்க்குள் உயிராக இருந்து இறைவன் உடனாய் இருக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறாய் நின்றும் ஒன்றாய் இருந்தும் இறைவன் அருள் செய்கின்ற நிலையை இங்கே நமக்கு 3 நிலையில காட்டுறார். அதாவது உயிர்க்கு உயிராக இருந்து அறிவுறுத்துதல், இறைவன் உயிர்க்குள் அந்த உயிர் அறிவாய் அதையெல்லாம் அந்த புலன்களில் கொண்டு போய் சேர்த்து ஒன்றாய் நின்று அறிவுறுத்துகிறான். இன்னொன்று கண்ணினுடைய ஒளியும் சூரிய ஒளியும் போல இருந்து வேறாய் இருந்து நமக்கு அருள் செய்கின்றான் என்கிறதை இந்த பாடல்களில் நமக்கு காட்டுறார். அடுத்ததாக இதுவரைக்கும் இறைவனுடைய திருவுருவம் யாது அப்படின்னு, இறைவனுடைய இயல்பு யாது அப்படின்னு கேட்டதற்கு இதுதான் இறைவனுடைய இயல்பு. இறைவன் என்ன செய்கிறான், ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து உயிர்க்கு இந்த மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை நீக்கி தன்னை வந்து அடையக்கூடிய அறிவை, இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய அறிவை அவன் நமக்கு கொடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டோம். அடுத்து இப்போ 30வது பாட்டில் சொல்கிறார், நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்ற உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணெய் மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. மெய்கண்ட வந்து கேட்கிறார், விண்ணார் பொழில் வெண்ணெய் மெய்கண்ட திருவெண்ணெய்நல்லூர் மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று, உங்களுடைய குளிர்ந்த அருட்கருணையினால எனக்கு சொல்லுங்க எது நற்றவத்தோர் தாம் காண.
இறைவனுடைய நடனத்தை பார்க்கணும் அப்படின்னா நல்ல தவம் செய்திருக்கணும். நாம் அஜபா நடனத்தை பார்க்கணும் அப்படின்னா நல்ல தவம் செய்திருந்தால் தான் அஜபா நடனத்தை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. அப்போ அந்த நடனம் அப்படின்னு சொன்னால் இங்கே திருவாரூர் பெருமானுக்கு இருந்தாடும் அழகர் அப்படின்னு பேர். நடராஜ பெருமான் நின்று கொண்டே ஆடிட்டு இருக்கார். நமக்கு இங்கே பெருமான் திருவீதி விழாவில் வரும்போது அமர்ந்த நிலையிலேயே ஆடிக்கொண்டே, அதாவது அடியார்கள் சுமந்து ஆடிக்கொண்டே வருவார்கள். அதனால் இருந்தாடும் அழகர் அப்படின்னு ஆரூர் பெருமானுக்கு பேர். அப்படி இறைவன் என்ன செய்கிறான், அந்த திருநடனம் நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்ற உருவாய் நின்று ஆடல். இறைவனுடைய ஆடல் அஞ்செழுத்து தான். அந்த அஞ்செழுத்து தான் எல்லாமே அப்படிங்கிறத அஞ்செழுத்தை பற்றி திருமூலர் நமக்கு மிக விரிவாக சொல்லியிருக்கார். அது திருமந்திர வகுப்பு அன்பர்கள் தெரிந்து கொள்ளுங்க. அஞ்செழுத்தில் அது என்னவாறு அப்படின்னு உள்ளபடி எனக்கு நீங்கள் உங்களுடைய அருட்கருணையினால் சொல்ல வேண்டும் குருநாதரே என்று இங்கே யார் கேட்கிறார்? வனவாசகம் கடந்தார் கேட்கிறார். நாமெல்லாம் கேட்போமா? கேட்க மாட்டோம். எப்படா விட்டா போதும்னு இருப்போம். நாம் எங்கே போய் சொல்லுங்கன்னு கேட்குறது. அப்போ திருக்கூத்தினுடைய நிலையை இப்போ சொல்கிறார் 31வது பாடலில். எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேள் சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அபாயம் அற நின்று ஆடுவான். எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே. எட்டு அப்படின்னு சொன்னா தமிழ் அந்த எழுத்த எட்டு ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? நான் மணியை கேட்டேன். 8 இன்னும் ஆகலை, 7:40 தான் ஆகுது. 8 அப்படின்னு சொல்றது தமிழில் அந்த எண்ணை குறிப்பதற்கு ஆ அப்படிங்கிற எழுத்துல எழுதுவாங்க. தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கா அப்படின்னு போட்டால் 1, ஊ போட்டால் 2, ஞாபகம் போட்டு மேலே தூக்கி விட்டா 3, சா அப்படின்னு எழுதி மேலே போட்டால் 4, ரூ அப்படின்னு போட்டால் 5, இப்படி வரும். அந்த தமிழ் எழுத்துக்கள் பழைய அந்த வாய்ப்பாடுகள், சின்ன குழந்தை வாய்ப்பாடு, அதெல்லாம் இன்றைக்கி யாரும் படிக்கிறது இல்லை. பழைய நூல்களில் பார்த்தோம்னா பக்க எண்ணே அப்படி தான் போட்டிருப்பாங்க. பக்க எண்களே தமிழ் எழுத்தில் தான் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு புரியாது. நாம் இன்றைக்கி எல்லாம் இந்த நியூமரிக் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு வந்துட்டோம். அப்படி வரக்கூடிய இதில் 8 அப்படிங்கிறது ஆ அப்படிங்கிற எழுத்தில் இருக்கும். அதனால் ஆங்கிற எழுத்தை குறிக்கிறது 8 அப்படின்னு அந்த குறிப்பாக சொல்லுவாங்க. இரண்டும், 2க்கு ஊ, அகர உகர கரம், பிரணவம் தான் இங்கே வடிவம். அதாவது எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேள். அந்த 8 2 10 அப்படிங்கிறத சொல்லி 10க்கு வந்து தமிழில் யா அப்படிங்கிற எழுத்து தான் 10 அப்படின்னு எழுதுவாங்க. நாம் இன்றைக்கி கா போட்டு சைபர் போட்டு எழுதுகிறோம். அதுவுமே கொஞ்சம் பின்னால் மாறிடுச்சு. அப்போ யாங்கிற எழுத்தை பார்த்தீங்கன்னா 1 போட்டு பக்கத்தில் அப்படியே ஒரு சைபர் போட்ட மாதிரி இருக்கும். அதை ஒரு முழு வடிவம் செய்து கொண்டோம்னா அப்போ அந்த சொல் வந்து யா என்பது நமக்கு அஞ்செழுத்தில் உயிரை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த அஞ்செழுத்தில் உயிர் இருக்கக்கூடிய நடு எழுத்தாக இருக்கு. அப்போ இதை எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேள். புதல்வன் அப்படின்னா மாணவன். மாணவனே சொல்ல நீ கேட்பாயாக. சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அபாயம் அற நின்று ஆடுவான். இறைவன் எதுக்காக ஆடுறான்? ஏன் அவன் ஆடலைன்னா என்ன? அவன் அமர்ந்தே இருந்தா என்ன? அவன் அசையாமல் இருந்தா என்ன? அசைந்தால் என்ன? திருவிளையாடல் படத்தில் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அதுதான் அதுக்கு பதில். இதை எடுத்து தான் இங்கே வச்சுக்கிட்டாங்க. அந்த பாட்டில் வரும் இல்லையா, எண்ணிசை நின்றால் அடங்கும் உலகே அப்படின்னு எல்லாம் நின்றும்.
அப்புறம் ஒன்று நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அப்போ இறைவன் அசைஞ்சாதான் இந்த உலகமெல்லாம் அசை. அதை வந்து நடராஜ பெருமானுடைய அந்த நடனத்தை காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அணுவினுடைய நகர்கள் அப்படின்னு. அப்போ இறைவன் எதற்காக ஆடுகின்றான் அப்படின்னு சொன்னால், அபாயம் அறநின்று இந்த பிறவியை அறுப்பதற்காக இறைவன் நடனம் ஆடுகின்றான். நம்முடைய பிறவிகளை அறுப்பதற்காக இறைவன் நடனம் ஆடுகின்றான். அதனால தான் தீலை தரிசிக்க முக்தி, அந்த ஆடலை பார்த்தா முக்தி. அப்போ இறைவனுடைய ஆடல் அப்படின்னா அந்த திருமேனியை பார்த்தா நமக்கு முக்தி இல்லை, அந்த ஆடலை உணரணும். அந்த ஆடல் என்னவாறு உணர்த்துகிறது அப்படிங்கிறத அடுத்து இனி சொல்றார். ஆடும்படி கேள் அம்பலத்தான், நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம், கூடும் மகரம் உதரம், வளரு தோல் சிகரம், பகரும் முகம் வா, முடி ய பார். இப்போ இங்கே 5 எழுத்து சொல்கிறார். இறைவனுடைய ஆனந்த கூத்தப்பிரானுடைய திருவடிவம், அந்த வடிவத்தை அப்படியே மனசில் நினச்சிக்கணும். அந்த வடிவத்தை, நடராஜ பெருமானுடைய வடிவத்தை மனசில் நினச்சிக்கணும். அதில் நல்ல அம்பலத்தான் ஆடும்படி கேள் ஐயனே. இது வரைக்கும் புதல்வா சொல்லிட்டு இருந்தவர் இப்போ ஐயனே அப்படிங்கிறார். ஏன்னா இவ்வளவு நாள் கேட்டதுக்கப்புறம் உனக்கு ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னு குருநாதர் அதை அங்கீகாரம் பண்ணுறார். ஏன்னு நாடும் திருவடியிலே நகரம், இறைவனுடைய திருவடியில் நா என்கின்ற எழுத்து இருக்கு. நகரம், நகரம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கூட எழுத்துச்சாரியைன்னு சொல்லுவாங்க. இந்த பழைய பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஆனா ஆவண்ணா இப்படி அதை அது சேர்த்து சொல்லுவாங்க. அதை வந்து இலக்கணத்தில் சொல்லும்போது அகரம், மகரம், உகரம். அந்த கரம்ங்கிறது வந்து சாரியை, ஆங்கிற எழுத்து தனியாக ஆ அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதை வந்து பின்னால் இடைப்பட்ட காலத்தில் சாரியை ஆ அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆவண்ணா, ஆனான்னு சொல்ல மாட்டாங்க, ஆவண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இதை அகரம். அடுத்து நெடில் வந்தால் ஆகாரம். இன்றைக்கி நம்ம ஆகாரம்னா அதை வந்துருச்சு, ஐயா போயிட்டாரு, இன்னும் நேரத்தில் ஆகாரம் வந்துடும். ஆகாரம்னா நம்ம உணவு அப்படின்னு நினச்சிக்கிறோம். உகரம் ஊகாரம், மகரம் மாகாரம். அந்த நெடில் வந்தால் அதை காரம்னு, குறில் வந்தால் கரம்னு சொல்கிறது. அதில் சொல்கிறாரு திருவடியிலே நகரம், கூடும் மகரம் உதரம். உதரம்னா வயிறு. அதனால தான் ஒரே வயிற்றில் பிறந்தவர் சக உதரன் அப்படின்னு சொல்கிறது. சகோதரன் சகோதரின்னு சொல்கிறது ஒரே உதரத்திலே தோன்றிய இன்னொருவர் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அப்படியே உடன் பிறப்பு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள், அந்த சக உதரம் அப்படின்னு சொல்கிறது. அந்த உதரம்னா வயிறு, மகரம் உதரம், வளர் தோல் சிகரம். இந்த ஆடக்கூடிய பெருமானுடைய தோல் நல்லா உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த தோல் சி என்று சொல்லக்கூடிய அந்த சிகரம். பகரும் முகம் வா, இந்த முகம்தான் இறைவனுடைய முகம்தான் வா அப்படிங்கிற எழுத்து. முடி ய பார், இறைவனுடைய திருமுடி தான் யா என்கின்ற அந்த யகாரம் அப்படின்னு சொல்றார். யக. அப்போ இது எல்லாம் இறைவன் இந்த நிலையில இருந்து, இந்த இறைவனை எப்பவுமே வர்ணனை பண்ணும்போது சில மரபுகள் உண்டு. அதாவது ஒரு வர்ணனை அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய நடுவில் எங்கேயாவது இருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இறைவனுடைய பாதத்தில் இருந்து தலை வரைக்கும் பாதாதிகேசம், அடுத்து திரும்ப திருமுடியிலிருந்து திருவடி வரை சொல்றது கேசாதி பாதம். ஆதினா முதல், அடுத்து அந்தம் அப்படின்னா முடிவு.
அதனால் பாதாதி கேசம் கேசாதி பாதம்னு 2 வகையான வர்ணனை. இறைவனுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் சொல்கிறது, திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் சொல்கிறது. ஏங்க அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஞானிகள் பார்த்த உடனே சாமியுடைய திருவடியை தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து மெல்ல மெல்ல இறைவனுடைய திருவடி பார்த்துட்டோன்னே எப்படி இருக்காரு, மேலே என்ன அலங்காரம் இருக்குது அப்படி பார்ப்பாங்க. உலக மக்கள் போனோன்னு அவன் போனோன்னா சாமி தலையில் என்ன கிரீடம் வச்சுருக்கான், மொட்டையாக விட்டுருக்கானா, இல்லை மந்திரி வேஷம் போட்டிருக்கானா, ராஜா வேஷம் போட்டிருக்கானா, நமக்கு எவ்வளோ டப்பு கிடைக்கும் அதை பார்த்தா அப்படின்னு அவன் போய் இறைவனை பார்க்கணும். ஆனால் பார்க்க வேண்டியது இறைவனுடைய திருவடி தான். அப்போ இறைவனுடைய திருவடியில் இருந்து அவனுடைய திருமுடி வரை அப்படியே சொல்கிறார். அடுத்த பாடலில் 33வது பாடலில் சேர்க்கும் துடி சிகரம் சிற்கன வா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயக்கரம் பார்க்கில் இறைக்கி அங்கி நகரம் அடுக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான். இப்போ அடுத்து இன்னொரு நிலையில் காட்டுறார். அஞ்செழுத்தில் அம்பலவாணருடைய இறைவனுடைய திருமேனி இப்படி இருக்குது, அடுத்து அந்த அவயவ அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும்போது, இறைவனுடைய உடுக்கை ஏந்திய கை, நடராஜனுடைய வலக்கையில் பார்த்தீங்கன்னா உடுக்கை வைத்திருப்பார். அடுத்து இடக்கையில் அக்னி வைத்திருப்பார், நெருப்பு வைத்திருப்பார். ஒரு கரம் வலக்கையினுடைய இன்னொரு கரம் என்ன இருக்கும், அபயக்கரமாக இருக்கும். இடக்கரம் அந்த திருவடியை தூக்கிய திருவடியை காட்டிய அந்த கரமாக இருக்கும். 4 திருக்கரங்களோட இறைவனுடைய திருவடிவம் இருக்கும். அது முயலகன் மேலே காலை அப்படியே ஊன்றி வைத்திருப்பார். யார் யார் இடத்துலலாம் முயலகன் இருக்கும், எந்த திருமேனிலாம் முயலகன் இருக்கும், தட்சிணாமூர்த்திக்கு முயலகன். அப்போ சேர்க்கும் துடி சிகரம், அப்போ அந்த துடி வலக்கையில் இருக்கக்கூடிய அந்த உடுக்கை, அதில் தான் தோற்றம் படைத்தல் தொழில். அது சிகரம், சி என்று சொல்லக்கூடியது. சிற்கனவா வீசுகரம், அடுத்தவருடைய வீசிய கரம் இருக்கு இல்லையா, அது சிகரம் வகரம் வா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து. ஆர்க்கும் யகரம் அபயக்கரம், அடுத்து இந்த அபயக்கரம் காட்டுறாரு இல்லையா. அபயம் அப்படின்னா பயப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அபயக்கரம் யகரம் உயிர்களுக்கு தான் சாமி அபயம் கொடுக்குறார். அபயக்கரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம், அந்த இடக்கையில் இருக்கக்கூடிய அக்னி ந என்கின்ற எழுத்து. அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான். அந்த மா என்கின்ற மகரம் இறைவனுடைய திருவடிக்கீழ் முயலகன். இந்த 5 இதில் உடுக்கை ஏந்திய அந்த இது வந்து படைத்தல் தொழில், அமைந்த திருக்கை காத்தல் தொழில், அனலேந்திய திருக்கை வந்து அழித்தல் தொழில், அபயக்கரம் ஊன்றிய திருவடி மறைத்தல் தொழில், அதை தூக்கிய திருவடியை காட்டக்கூடிய அந்த திருக்கை அருளல். இங்கே தான் நமக்கு வந்து அடைக்கலம் கடைசியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அருள். அதனால தான் இறைவனுடைய திருவடி, அந்த ஆடுகின்ற திருவடியை பார்த்துட்டோம்னாவே அந்த அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த திருவருளை நாடிதான். அடுத்து 34வது பாடல். ஓங்காரமே நல் திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவர் அணியம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பற்றார் பின். அப்போ இறைவனுடைய வடிவத்தை அப்படியே சொல்லிகிட்டே வரார். அப்போ இந்த இறைவனுடைய நடனத்தில் ஓங்காரமே திருவாசி, நடராஜ பெருமானுடைய திருவடிவத்தில் திருவாசி இருக்கும். அதில் அதுதான் பிரணவம் ஓங்காரமே திருவாசி. அதில் 51 சுடர் எண்ணம்னா பழைய காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய நடராஜ திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த திருவாசி எண்ணம்னா அதில் அந்த தீ மாதிரி இருக்கக்கூடியது 51 இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சில இடங்கள்லாம் 27, 26 அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் 51 இருக்கும். ஓம் என்னும் ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம்.
அந்த பிரணவமே அங்கே இருக்கக்கூடிய சுடராக அந்த ஓங்காரமே திருவாசியாக இருக்குது. அதை நீங்காது இருக்கக்கூடிய 5 அந்த நிறை சுடராக இருக்குது. அதை ஆங்காரம் அற்றார் அறிவர். ஆங்காரம்னா நம்ம முன்ன பார்த்த தத்துவத்தில் இருக்கிற ஆங்காரம் இல்லை, அகங்காரம். எனது யான் நான்கிறது ஆணவம், எனதுங்கிறது அது அகங்காரம் மமகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்கிறது அகங்காரம். அப்போ அந்த ஆணவம் இல்லாமல் இருத்தல். அப்போ ஆங்காரம் அற்றார் அறிவர். அணியம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பற்றார் பின். அப்போ இறைவனுடைய ஆடலை பார்த்தால் நமக்கு பிறப்பு இல்லை. அதனால் என்ன பண்ணணும், நாம் இறைவனுடைய ஆடலை பார்க்கிறோம்னு சொல்லி இருக்கிறவனெல்லாம் அடித்து தள்ளி விட்டு 4-5 பேரை மிதித்து போய் நாம் மட்டும் இறைவனுடைய ஆடலை பார்த்தோம்னா அதுக்கும் சேர்த்து வச்சிருவார் சாமி. அப்போ இறைவனுடைய ஆடலை காணணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் முன்னால் போனவங்க முன்னால் சாமியை பார்க்கட்டும், பின்னால் வந்த நாம் பின்னால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சிந்தனையோட யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இறைவனை தரிசனம் பண்ணவே அப்படி தான் பண்ணணும். அடுத்து அப்படி நடந்தாலும் சிவசிவான்னு இருக்கணும். அப்படி சிவசிவான்னு இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் சாமியை பார்க்க முடியாது, வேற விஷயம் இன்னைக்கு உலகத்தில். ஆனால் அப்படி தான் நம்ம இருந்து இறைவனை வழிபாடு செய்யணும். வழிபாட்டின் போது நமக்கு எந்த விதமான கவனச்சிதறலும் வரக்கூடாது. அப்போ ஏங்க இத்தனை பேர் தரிசனம் பண்ணாங்களே, ஏன் அவங்கெல்லாம் போகலை அப்படின்னு சொன்னால் எதையும் முறையாக செஞ்சாதான் பலன் கிடைக்கும். இப்போ ஒரு வேலை இருக்குது, 3 பேருக்கு பிரித்து கொடுத்தாங்க. ஒருத்தர் குழி தோண்டிகிட்டே போகணும், 2வது ஒருத்தர் விதை போட்டுகிட்டே போகணும், 3வது ஒருத்தர் அந்த குழியை நிரப்பிகிட்டே வரணும், 4வது ஒருத்தர் தண்ணி ஊற்றிகிட்டே வரணும். இதை முறையாக செய்யலைன்னா பயன் வராது. இல்லை அதெல்லாம் அவனுக்கு பின்னால் நான் போகிறது, நான் முதல்ல தண்ணி ஊற்றிட்டு போயிடுறேன், அவனை அதுக்கப்புறமேட்டு குழி பறிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை மாறினா பயன் தராது. இதில் ஒரு இடத்துல என்ன பண்ணுறா, 2வது ஒரு ஆள் விதை போடுற ஆள் வரல, அவன் வரலைங்கிறதுக்காக தான் நான் என் வேலையை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இவன் பாட்டுக்கு இவன் குழியை தோண்டி பின்னால் அவன் மூடிட்டு அதுக்கு மேலே 4வது ஆள் தண்ணியை ஊற்றிட்டு போனால் ஏதாவது பயன் விளையுமா? விளையாது. அப்போ எதை செய்தாலும் முறையாக சரியாக செய்தால்தான் அதனுடைய பயனை நம்ம பெற முடியும். அப்போ நம்ம பயன் பெற வேண்டும். யாராவது பயன் இல்லாமல் எந்த வேலையாவது செய்வாங்களா? இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பயன் வேணும் இல்லையா? அப்போ அந்த பயன் கருதி நாம் செய்யக்கூடிய பணி என்னென்னா, செய்தால் நமக்கு ஏதாவது கிடைக்கும். சரி, இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணினாலே, உலகில் ஏதாவது ஒன்று பண்ணால் நமக்கு பொருள் கிடைக்கும்னு நம்ம பண்ணுறோம். அப்போ அருளியலில் நமக்கு என்ன நோக்கமாக இருக்கும்? நம்ம எதை செய்தாலும் முக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பிறவாமை, இறைவனுடைய திருவடி அடைய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அதை நோக்கி தான் நாம் போயிட்டுருக்கோம். அப்போ இடையில வரக்கூடிய சலசலப்பில் அப்போ ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன கதையும் நமக்கு சொல்லுவாங்க. ஒரு பெரிய உயரமான இடம், அந்த இடத்துல எல்லாரும் ஏற முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு தவளை ஏற முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது. பல முறை எல்லாரும் ஏறி முடியல, எல்லாம் கீழே விழுந்துருச்சு. கடைசியாக ஒரே ஒரு தவளை மட்டும் ஏறி மேலே போய்கிட்டே இருக்குது. இங்கே கீழே இருந்து உன்னால் முடியாது, வந்துருன்னு எல்லா தவளையும் கத்திக்கிட்டே இருக்குது. அது கடைசியாக மேலே போய் ஏறிட்டு திரும்ப கீழே கேட்டுச்சான், என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க? இல்லை, அது உன்னால் ஏற முடியாதுன்னு சொன்னீங்க, எனக்கு காது கேட்கல, நான் அதனால் மேலே ஏறிட்டேன். அப்போ இங்கே புற விஷயங்களில் உங்களுக்கு எப்போ கவனம் குறைய ஆரம்பிக்குதோ அப்போவே ஐயா எனக்கு புற விஷயத்துலலாம் கவனம் இல்லைங்கய்யா, நான் அப்படியே இருந்து இறைவன்கிட்ட போயிடலான்னா அப்படிலாம் போக முடியாது. இன்னைக்கு இது ஒரு பெரிய மாயை. இதுலேயே உட்காந்துட்டு உலகத்தில் என்ன கூப்பிட்டா திரும்புறதில்லை, ஏதாவது ஒன்று பேசுனா கேட்கறதில்ல. வீட்டில் பெரியவங்களாம் நிறையா அதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு போயிட்டு நான் உன்னதமான நிலையில் இருக்கிறேன்னா அது உன்னதமான நிலை இல்லை. உயிருக்கு இந்த 3 நிலை இருக்கு இல்லையா? சகலம், ஃபர்ஸ்ட்ல என்ன இருந்தோம்? கேவலம், சகலம், சுத்தம். இப்போ அனாதி கேவலத்தில்
ஆணவ மலத்தில் அருந்தி கிடந்த போது கருவிகரணங்கள் இல்லாத நிலையில் இருக்கிற நிலை தான் இந்த நிலை. அடுத்து சகல நிலை அப்படிங்கிறது கருவிகரணங்களோட வந்து இங்கே உலகில் இருக்கக்கூடிய நிலை. அடுத்து முக்தி அப்படின்னு சொல்கிறது இது எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனுடைய திருவடியிலேயே இருக்கக்கூடிய நிலை. நமக்கு கருவிகரணங்கள் இல்லாத நிலை ரெண்டு இடத்துலையும் இருக்கும். எங்கே இருக்கும்? சுத்தத்தில் இறைவன் திருவடியில் இருக்கும்போதும் கருவிகரணம் இல்லை. இங்கே அனாதி கேவலத்தில் ஆணவத்தில் அழுந்து கிடக்கும் போதும் கருவிகரணம் இல்லை. கருவிகரணம் இல்லை, நான் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன்னு கேவலத்தில் போய் இருந்துட்டு சொல்லக்கூடாது. அது எங்கேருந்து சொல்லணும்? சுத்தத்தில் இருந்து. அப்போ சொல்லவே முடியாது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். அப்போ இறைவனுடைய திருவடிக்கு போய் தான் நம்ம இந்த கருவிகரணங்கள் இல்லாத நிலையை அடைய வேண்டுமே ஒழிய இந்த சகல நிலையிலிருந்து கீழான கேவல நிலைக்கு நாம் சென்று விடக்கூடாது. ஆக நாம் உய்வடைய வேண்டும் என்று சொன்னால் புறத்திலே நம்முடைய சிந்தனையை செலுத்தாது. ஏன் குதிரைக்கு கடிவாளம் போட்டு வச்சுருக்காங்க? அது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்ததுன்னா சரியான பாதையில் போகாது. அதே தான் நமக்கும். வேறு சிந்தனைகள் வேறு கவனங்கள் நமக்கு வந்ததுன்னா இறைவனை சென்று அடைய முடியாது. எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இறைவனை அடைய முடியாது. எனக்கு புகழ் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இறைவனை அடையவே முடியாது. அப்போ இந்த பணம் வேணும்னு நினச்சி வந்தால் இங்கே வர முடியாது. எனக்கு புகழ் வேண்டும் அப்படின்னு நினச்சா அதை வச்சுக்கப்பா, நீ என்கிட்ட வந்துடாத. எப்போ எனக்கு புகழ் வேணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே இறைவன் நம்ம இடத்தை இருந்து விலகி நின்றுடுவான். அதையெல்லாம் விட்டுறணும். நமக்கு இறைவன் அளித்த வாய்ப்பு இந்த தொண்டு. இதை நாம் வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த வகுப்பு நடக்கிறத நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து நல்ல முறையிலே ஒத்துழைப்போடு இந்த வகுப்பை தொடர்ந்து வரக்கூடிய பேராசிரியர்களுக்கெல்லாம் நல்ல முறையிலே ஒத்துழைப்போடு நம்ம நடந்து கொண்டால் நமக்கும் ஏதாவது. இப்போ இன்றைக்கி பாடம் படித்தோம். இது வரைக்கும் எத்தனை பாட்டு பார்த்துருக்குறோம்? 34 பாட்டு பார்த்துருக்குறோம். 34 பாட்டு நமக்கு அதில் சொன்ன கருத்தெல்லாம் நமக்கு ஏறிடுச்சா அப்படின்னா அது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனாலும் வந்து நம்மால் முடிந்த அளவு சிரத்தையோடு நாம் கற்றுக்கொண்டு திரும்ப இதை வீட்டிலே போய் நாம் திரும்ப சிந்திக்கணும். கற்றல், கேட்டல், தெளிதல், அப்புறம் சிந்தித்தல், நிட்டை கூடல். கற்றல், தெளிதல், சிந்தித்தல், நிட்டை கூடல் அப்படின்னு அதெல்லாம் வரிசையாக நிகழ்ந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அதனுடைய பயன் கிடைக்கும். இல்லைன்னா நடுவில் ஒரு ஆள் வரல, நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பாட்டுக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பயன் விளையும்னா ஒன்றும் இல்லை. அதே நிலை தான் நமக்கும் வந்துடும். அதனால் பணம் வேண்டியோ பொருள் வேண்டியோ புகழ் வேண்டியோ நம்ம இதை சிந்திக்காது இறைவனுடைய திருவருளையும் குருவருளையும் வனவாசகம் கடந்தாலும் மெய்கண்டாயும் சிந்திக்கக்கூடிய அதன் மூலமாக அவர்கள் சொன்ன ஞான நூலின் வழி இந்த தத்துவங்கள்னா என்ன, ஆணவம் கண்மம் என்பது என்ன, அடுத்து உயிர் என்று சொல்லக்கூடிய ஆன்மா என்பது என்ன, இறைவனுடைய தன்மை என்ன, அடுத்து இறைவன் ஆடக்கூடிய அந்த திரு நடனத்தினுடைய தன்மை என்ன என்பதையெல்லாம் நாம் கேட்டு உணர்வதற்கு நமக்கு நல்லதொரு கருவியாக அமைந்த இந்த திரு நிறைந்திருக்கக்கூடிய இடம், குருவருள் நிறைந்திருக்கக்கூடிய கவலை ஞான பிரகாசருடைய சன்னதியிலே அவருடைய திருவடிகளை வணங்கி ஞான சிங்கோலோச்சி வரக்கூடிய 27வது குருமகா சன்னிதானங்களினுடைய திருவடிகளை வணங்கி நமக்கு இந்த ஞான நிலையை இங்கே நாம் எல்லாம் ஒன்றாக இருந்து இந்த செயலை செய்வதற்கு காரணமாக கருவியாக அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை குடவாசல் புலவர் ஐயா ராமமூர்த்தி ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய அமைப்பாளர் ஐயா அவர்களுடையும் வணங்கி இதுகாரும் அடியவன் செய்த சொற்பிற்கிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும் நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரியர் பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். Yeah.